ஓகே, அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம குகப்படலம் என்கின்ற ஒரு கட்டாய வினா பகுதி சரியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கட்டாய வினாவும் இருக்குது, அதே போல் உங்களுக்கு தெரிவு வினாவும் இருக்குண்ணா. ஒரு பெரிய கட்டுரை வினா வரும்போது அது தெரிவு வினாவாகவும் இருக்கும். சரியா? அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். அதுவும் கடைசி கட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா அதன் அடிப்படையில் குகப்படலம் நீங்கள் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு பாடலையும் படிச்சிருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது, நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நம்ம பரீட்சைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு தொடர், இந்த குகப்படலம். மேக்ஸிமம் நம்ம இந்த வரக்கூடிய வாய்ப்புள்ள அதிகமான பாடல் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் குகப்படலம் மொத்தம் 73 பாடல்களை கொண்டிருக்கு. இப்போ இந்த 73 பாடல்களுக்குள்ளே தான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு ஒரு பாடல் வரப்போகுது. இப்போ அதில் ஏற்கனவே வந்த பாடல்கள் பெரும்பாலும் வராது. சரி, வந்த பாடலே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா? அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதை நம்ம கொஞ்சம் விடுவோம். வந்த பாடலை கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது நல்லம், அது பிரச்சனை இல்லை, பெரும்பாலும் வராது. இப்போ வராத பாடல்களை தான் நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். வராத பாடல்கள் அதுலேயும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அணிகள், அதுக்கு அந்த இலக்கிய நயம் கொண்ட ஒரு 3-4 கேள்வி வரணும். 3 கேள்வி பிரதானமாக வரப்போகுது. எனவே அந்த கேள்விக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு சந்தர்ப்பம், அதே போல் அதில் உள்ள அணி, அதே போல் அதில் உள்ள சிறப்பம்சம், இந்த 3 தான் என்னது கேள்வியாக வந்து கொண்டே இருக்குது. அப்படி கேள்வி கேட்கக்கூடிய பாடல்கள், ஒரு பாடல்களில் அணியும் இருக்காது பெருசாக, அது என்ன சொல்கிறது, சாதாரணமாக முடிஞ்சிடும். அதில் கேள்வி கேட்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஒரு கணதி இருக்காது. எனவே கணதியை கொண்ட அதில் என்ன நிறைய விடயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையாற்றல் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய பாடல்கள் தான் வந்து கொண்டு இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இதில் கொஞ்சம் சில வருடங்களோட என்ன சொல்கிறது, பாஸ் பேப்பரில் அந்த கேள்விகள் அதற்கு எப்படி விடையளிக்கணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்பு பாருங்கள், இதில் அந்த நம்ம குகப்படலத்தின் அமைப்பு அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பரதன் தன் சேனையோடு கங்கை கரை அடைதலும் அவனது படை சிறப்பும் முதல் 5 பாடல்கள் காணப்படுது. 6-11 படையை கண்ட குகனின் வரவும் அவன் சிறப்பும் 6-11. அடுத்து 11-23 குகனின் கட்டளைகளும் வீர வார்த்தைகளும். அடுத்து 24-27 சுமந்திரன் பரதனுக்கு குகன் பற்றி கூறுதலும் பரதனை சந்திக்க அவன் புறப்படுதலும். அடுத்து 28-30 பரதன் சத்துருக்கன் பற்றிய குகனின் சிந்தனை. அடுத்து குகன் பரதன் சந்திப்பும் உரையாடலும். அடுத்து நாவாய்கள் ஏறி கங்கை கரையை கடத்தல். அடுத்து பரதன் குகனுக்கு கோசலை முதலியோரை அறிமுகம் செய்தல். பரத்வாசரின் ஆச்சரியம் சேரல். அப்படிங்கிற அடிப்படையில் குகப்படலம் முழுமையாக இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் ஒரு கேள்வி வரப்போகுது. சரியா? அதன் அடிப்படையில் பாருங்கள் பிள்ளைகள் எப்படி கேட்கப்பட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். பாஸ் பேப்பர் தான் நமக்கான ஒரு வழிகாட்டி. சரியா? அதன் அடிப்படையில் பாருங்கள், 2019 ஆண்டு முதல் தடவை நைவீர் அளிர் மைந்தீர் இனி துயர் காடு நோக்கி அந்த 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 செய்யுள், காடு நோக்கி பேர்ந்ததும் நலமாயிட்டாம் என்று அந்த பாடல். ஏன்னா அதில் உள்ள கேள்வியை பாருங்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்கு. அது முதல் கேள்வி. இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்கு. அடுத்து இச்செய்யுள் இடம்பெறும் ஓமைகளை எடுத்துக்காட்டி விளக்குங்க. அடுத்து அதில் உள்ள என்ன சொல்கிறது, 3வது கேள்வி, அதில் உள்ள சிறப்பம்சம் என்ன, அது மையம் எதை மையமாக கொண்டு இருக்கோ அதோட சம்மந்தப்பட்ட கேள்வி வரும். பாருங்கள், குகனை எவ்வாறு கோசலை சிறப்பிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துங்க. விளங்குதா? பாருங்கள், முதலாவது சந்தர்ப்பம், அடுத்து அணி, அதில் உள்ள அதில் என்ன மெயினாக இருக்கோ அதை கேட்பாங்க. எனவே இந்த பாடல் குகனை கோசலை சிறப்பிக்கிற பாடலாக இருக்கணும்னா அதை அப்படியே கேட்குறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், இந்த அமைப்பில் தான் வருது. 3 கேள்வி முத்தான கேள்விகளாக இருக்குது. அப்படியே பாருங்கள், அடுத்த வருஷத்தும் பார்ப்போம். 2-3 வருஷம் பார்த்தா போதும், நம்ம தொடர்ச்சி நமக்கு நேரம் போதும், அதெல்லாம் படிக்கணும். 2020ஆம் ஆண்டு பாருங்கள், கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாய்ங்கிற பாடல் வந்திருக்கு. அதுலேயும் முதலாவது கேள்வி என்ன முதலாவது செய்யுள் என்னது, கங்கை இருக்கிற கரை. அதில் முதலாவது கேள்வி என்ன, சந்தர்ப்பம். சரியா? அடுத்து கவனிங்க, 3வது கேள்வி என்ன, செய்யுள் முதல்ல அணி. அடுத்து பாருங்கள், 2வது கேள்வி எப்படி வந்திருக்குன்னா, இச்செய்யுள் யார் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றார். அப்போ அதில் என்னது, ஒருத்தர் சிறப்பிக்கப்படுறார். சரியா? அது யார், குகன். அப்போ முதல்ல குகன்னு சொல்லி அதுக்கு பிறகு அது எவ்வாறு சிறப்பிக்கிறாருங்கிற விஷயம் தான் அது முழுமையாக இருக்குது. ஏன்னா அந்த முழுமைத்தன்மை ஒரு கேள்வியாக வருது. விளங்குதா உங்களுக்கு எப்படி அந்த பாடலோட கணதி இருக்குன்ட்டு? அதன் அடிப்படை தான் நம்ம சாய்ஸ் பண்ணுறோம். சரி, அதன்படி 2021ஆம் ஆண்டு பாருங்கள், 2021ஆம் ஆண்டு பரீட்சைக்கு வந்த பாடல் என்னது, நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அந்த பாடல். பாருங்கள், முதலாவது என்னது, இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்குங்க. அடுத்து பாருங்கள், நம்பி நாயகன் அயல் நின்றான். ஏன்னா இங்கே குறிப்பிடுவோர் யாவர் எழுதுனா போதும், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. புள்ளி.
ராமன் மீது குகன் கொண்ட மதிப்பு எவ்வாறு புலப்படுத்தப்படுது, அதில் மதிப்பு அதில் புலப்படுத்தப்படுது. எனவே அந்த அம்சம் அதில் வெளிப்படுத்தப்படுது. சரியா? ஓகே. அப்படியே நம்ம போகும்போது கவனிங்க, இப்படி நான் பார்த்துட்டு போகிறோம். அடுத்து 2022 அப்படி கேட்கப்பட்டு அப்படி இப்படி நம்ம பார்த்துட்டு போகிறோம். விம்முறை எதிர்பார்க்கணும் பாடல்ங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம சில பாடல்களை பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் கொடுத்த பாடல்கள் எல்லாமே இவ்வாறாக இந்த தன்மையை கொண்டு இவ்வாறாக இவ்வளோ காலம் வந்துச்சு தானே. இப்போ 2023, 24, 25, 26 வரப்போகுது. எனவே அந்த பாடல்களை அடிப்படையாக கொண்டு அதனை வலியுறுத்தி எப்படி வருது, எப்படி இந்த பாடல் வந்தால் எப்படி கேள்வி கேட்கலாம், அதுக்கு எப்படி விடை எழுதலாம்ங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா சில பாடல்களை நம்ம போட்டிருக்கோம். இது மட்டும் இந்த டியூட் இன்னொரு டியூட்டுக்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியா? ஓகே. படிக்க நம்ம இது பண்ணிக்கொள்வோம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த பாடல் வந்தால் இது வட்கலையினுடையானை மாசடைந்த மெய்யானை நட்கலையில் மதி என்ன நகையிழந்த முகத்தானை கல்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில்கையின்றி இடைவில விம்முற்று நின்றொழிந்தான். அந்த பாடல் வந்தது. ஏற்கனவே நினைக்கிறேன் இது ஒரு கிளாஸில் செஞ்சேன். இந்த செய்யும்போது வந்தவங்க இருக்கீங்களா அதில் இந்த பாடல் செய்கிறப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஜென்ரல் கிளாஸில் இந்த பாடலை செஞ்சேனா வந்தவங்க இருக்கீங்களா? யாரும் இருக்கீங்க? இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். இருக்கீங்களா? ஓகே. இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஓகே, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த பாடலாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சரி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 29வது பாடல். சரி, 29வது பாடல் பாருங்கள். வட்கலையினுடையானை மாசடைந்த மெய்யானை நட்கலையின் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கல்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் விட்கையினின்று இடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான்ங்கிற மாதிரி பாடல் போகுது. சரியா? ஓகே. அப்போ ஒரு ஆள் வாசிங்க, குயிக்காக வாசிங்க. ஒரு ஆள் இந்த பாடலை வாசிங்க. வட்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை கல்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில்கையினின்று இடைவீழ விம்முற்று நின்று ஒளிந்தான். விம்முற்று நின்றொழிந்தான். சரியா? ஓகே. பாருங்க, இதை நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு சொல்லா நம்ம பார்த்துக்கொள்வோம். ஏன்னா சரி. அப்புறம் வட்கலையின் உடையானை. வட்கலை என்றால் என்ன? வட்கலை என்றால் மரவுரி. சரியா? அப்போ மரவுரி, அப்போ மரவுரியை தான் என்னது, ஒரு தவம் செய்ய போகக்கூடியவர்கள் என்னது மரவுரியை தான் என்னது தரித்து செல்வார்கள், மரத்தோளாலான அந்த ஆடை. எனவே வட்கலையின் உடையானை யாரை சொல்லுது இந்த இடத்துல? பரதனை. சரியா? எனவே மரவுரியை ஆடையாக உடுத்தியுள்ள வட்கலையின் உடையானை மரவுரியை ஆடையாக உடுத்தியுள்ள மாசடைந்த மெய்யானை புழுதிப்படைந்த உடம்பை உடையவன். சரியா? புழுதிப்படைந்த உடம்பு வட்கலை, அதாவது எனது மரவுரி ஆடையாக உடுத்தியிருக்கிறார். உடலை பார்த்தால் புழுதிப்படைந்த உடலாக காணப்படுகின்றது. எனவே 2வது அம்சம் நட்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானே. எனவே முகத்தை பார்க்கும்போது அந்த முகம் பொலிவிழந்து காணப்படுகின்றது. எனவே அந்த பொலிவிழந்த நிலை எப்படி கம்பர் சொல்கிறாருன்னு கேட்டால், எப்படி அழகிய சந்திரன் ஒளியிழந்து காணப்பட்டால் ஒளி மங்கி காணப்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு 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 அழகான முகத்தை கொண்டவன், ஒரு அழகு நிறைந்த செந்தாமரை மலர் போன்ற முகத்தை கொண்டவன் தான் எப்பொழுதும் யார்? பரதன். சரி. எனவே அந்த பரதன் முகம் மங்கி போய் இருக்கிறது, ஒளியிழந்து காணப்படுகின்றது. ஒரு நிலவை போன்ற முகமான பரதனின் முகம் இப்போது மங்கி ஒளியிழந்து காணப்படுகிறது. ஒளியிழந்து என்ன அர்த்தம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. எனவே இவன் கவலையோடு இருக்கிறான். எனவே அவனது முகம் ஒரு ஒரு பார்ப்பதற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே நட்கலையில் மதியென்ன முகத்தை அழகிய கலை இல்லாத அல்லது ஒளியற்ற சந்திரன் போல காணப்படுகின்றது. அவனது ரியாக்ஷன், அதை எப்படி அவன் வெளிப்படுத்துகிற விடயம், எப்படி அவனோட முகபாவனை அல்லது அவன் செயற்பாடு எப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு தொய்ந்த முகத்தோடு, முகம் என்னது சோர்ந்து காணப்படுகின்றது. நகை இழந்த முகத்தானே. அப்போ ஒளி இழந்த முகத்தை உடையவன் அவன். ஒளி இழந்த அல்லது புன்னகையற்ற, சரியா, ஒரு ஒரு சோர்வான ஒரு முகத்தை உடையவனாக அவன் காணப்படுற. நகை இழந்த முகத்தானே அல்லது ஒளி இழந்த முகத்தை உடையவன்கிறத விட அவன் புன்னகையற்ற முகத்தை உடையவனாக காணப்படுகின்றான்ங்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும். கல்கனிய கணிகின்ற துயரானே. எனவே அவன் துன்பத்தை கேட்டால் அல்லது துன்பத்தை பார்த்தால் கல்லே கசிந்துருகக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா கல் என்பது ஒரு திண்மப் பொருள், சடப்பொருள். ஆனால் அந்த துன்பத்தை கேட்டால் அவனது துன்பத்தை நோக்குமிடத்து கல் கூட கசிந்து உருகக்கூடிய மிகவும் ஆழமான துன்பத்தை உடையவனாக யார் காணப்படுறா? பரதன் காணப்படுறார். அப்போ வழங்குதா? அப்போ கல்கனி, அப்போ இதெல்லாம் ஒரு உயர்வு நிகழ்ச்சி. ஏன்னா கல்லெல்லாம் அப்படி ஒரு சடப்பொருள் என்னது ஒரு துன்பத்தை, மனிதன் படுகின்ற துன்பத்தை பார்த்து கசிந்து உருகுமா? இல்லை.
ஆனால் அந்தளவு அவன்ட அந்த துன்ப நிலையை சொல்லுவதற்காக அந்த இடத்துல அந்த அணி கையாளப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. கண்ணுற்றான். கண்ணுற்றான் என்றால் அவனை என்னது? பார்த்தான். சரி, யார் பார்த்தது? யார் பார்த்தது? குகன். ஓ, குகன் பார்க்குறாரு. அவள் பார்த்தவனும் குகன் வந்து ஏற்கனவே ஒரு 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 மாறுபாடான கருத்தில், சரியா, பரதன் மீது ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடு தான் அவன் பார்த்து கொண்டிருக்கான். சரியா? பரதன் வந்து படையெடுத்து வர்றது என்னது, ராமனை கொலை செய்வதற்காக தான் வாரான் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாட்டில் இருந்த குகனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அது, இப்படி நம்ம சந்தேகப்பட்டோமே, இவன் வந்து தவம் செய்கிறதுக்கு தானே வரான். நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவன் போர் செய்வதற்கு வருகிறான் என்று நான் தப்பாக நினைத்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு வருகிறான். எனவே அவன் மனதில் ஒரு 1000 கேள்விகள் ஒரே நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறான். சரியா? எனவே அந்த நேரத்திலே கவனிங்க, கண்ணுற்றான். குகன் தன் கண்களால் பார்க்கிறான். கையினின்று வில் இடைவீழ. பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது கையில் இருந்த வில் நழுவி கீழே விழுந்தது. இந்த இடத்துல ஏன் அது அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டால், ஏன்னா ஒரு வீரனுக்கு அழகு அந்த ஆயுதத்தை, அந்த வில்லை வீரமாக உறுதியாக பிடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்க வேண்டும். ஆனால் இவன் மனம் சஞ்சலம் படுகின்றது. ஒரு குற்றோணர்வின் காரணமாக அவன் பிடித்திருந்த அவன் எண்ணமும் ஒரு நிலையற்று காணப்படுகின்றது. எந்த இடத்தில் இருக்கிறோமோ என்கின்ற எண்ணமே இல்லாமல் அவன் மனம் பதைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவன் கையில் வைத்திருந்த அந்த வில் நழுவி கீழே விழுந்து விட்டது. எனவே கையில் இருந்த வில் நழுவி கீழே விழுந்தது. விம்முற்று நின்றொழிந்தான். அதாவது கலக்கமடைந்து நின்றொழிந்தான். செய்வதறியாது திகைத்து நிற்கின்றான். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து, எப்படி நாம் முகம் கொடுக்கப் போகிறோம், எப்படி முகம் பார்த்து பேசப் போகிறோம், இவனை எவ்வாறெல்லாம் நாம் இழி சொற்களால் பேசிவிட்டோமே என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கில் அவன் ஒரு குற்ற உணர்வோடு நிற்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் காணப்படுகின்றது. சரி, அப்போ ஒட்டுமொத்த பொருளையும் பார்த்தோம்னா, மர உரிய ஆடையாக உடுத்தவன், புழுதி படிந்த மேனியை உடையவன், அழகிய ஒளியிழந்த சந்திரனை போன்ற முகத்தை உடையவன், பார்ப்பவர்களுக்கு கல்லும் கசிந்துருகும் துன்பத்தை உடைய பரதனை குகன் தன் கண்களால் பார்த்தான். பார்த்ததும் குகனது கையிலிருந்து வில் நழுவி கீழே விழுந்தது. அவன் கலக்கமடைந்து செய்வதறியாது செயலற்று நின்றான்ங்கிற மாதிரி பாடல் போகுது. பாடல் விளங்கிட்டா? ஒவ்வொரு சொல்லும் விளங்கிட்டா? இந்த ஒட்டுமொத்த செய்யுளும் முழுமையாக விளங்கிட்டா? ஓகே. அப்போ பாருங்கள், அடுத்து முதலாவது பாடல் கேள்வி என்னது? அரைச்சம்மாவே தான் அரைக்க போகிறாங்க. என்ன செய்வாங்க? முதலாவது கேள்வி என்னது? பாடல் இடம்பெறும். சொல்லுங்க. முதலாவது கேள்வி எப்படி வரும்? சந்தர்ப்பத்தை விளக்கு. அதான் நான் சொல்கிறேன், சந்தர்ப்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் கேட்டால், அந்த சந்தர்ப்பங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த பொருளையும் நம்ம என்னது எழுத போகக்கூடாது. சரியா? முதல்ல நம்ம கீழே உள்ள கேள்வி வாட்சிக்கொள்ளணும். அணிகள் கேட்டிருக்காங்க, அது இல்லாமல் ஒரு சிறப்பம்சம் கேட்டிருக்காங்க. சரியா? எனவே அது தனித்தனியாக வருது. அதனால் ஒட்டு மொத்தமாக அங்கே எழுத போகக்கூடாது. சந்தர்ப்பம் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த பாடல் நேரடியாக எதை சொல்ல வருகின்றது? இப்போ நம்ம மூக்கை நேரடியாகவும் இப்படி தொடலாம், கழுத்தோட சுற்றியும் தொடலாம். ஆனால் நம்ம மூக்கை தான் தொடணும். அதன் அடிப்படையில் இந்த பாடலில் அணி கையாளப்பட்டிருக்கும், மிதமிஞ்சி அளவு கற்பனை திறன் இருக்கும், அதில் அடைமொழிகள், அடை சொற்கள், சரியா, எல்லாம் இருக்கும். ஒரு விடயத்தை ஒரு விபரமாக சொல்லி கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. என்னத்தை சொல்ல, நேரடியான விஷயம், அதைத்தான் நம்ம அந்த சுருக்கம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த பாடல் என்னத்தை சொல்ல வருது அதையும் எடுத்துகிட்டு, அப்போ அதுவும் அதை ரொம்ப 4 வரி தானே பிள்ளைகள், 4 வரியை ஃபில்டர் பண்ணி எடுத்தால் ரொம்ப சின்னதாக வந்துடும். ரொம்ப சின்னதாகவும் வரக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை கணக்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த சந்தர்ப்பம். அப்போ இந்த பாடல் திடீர்னு பிறக்கலையே, திடீர்னு விழுந்ததா இல்லை. 28 பாடல்கள் சொன்ன கதைன்ற தொடர்ச்சி தான் இது. எனவே நம்ம என்ன செய்யணும், முன்னைய பாடல்களோட சுருக்கத்தை என்ன செய்யணும், தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். குறிப்பிட்ட பாடல்கிற சுருக்கத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டால் எது ரெடி? சந்தர்ப்பம் ரெடி ஆகிரும். பாருங்கள், பரதன் கங்கைக்கரை அடைந்த வேளை மறுக்கரையில் நிற்கும் குகன் ராமனுடன் போரிடவே பரதன் வந்துள்ளான் என கோபம் கொள்கிறான். இது எந்த பாடல்கிற சுருக்கம்? இப்போ நம்ம இந்த முற்றுப்புள்ளி வச்சு கொள்கிறான் அப்படிங்கிற இடத்துல அந்த முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம். எந்த பாடல்களின் சுருக்கம்? பாடலின் சுருக்கம்ல பாடல்களின் சுருக்கம். முன்னே எல்லா பாடல்களும் சுருக்கம். பரதன் கங்கைக்கரை அடைந்த வேளை மறுக்கரையில் நிற்கும் குகன் ராமனுடன் போரிடவே பரதன் வந்துள்ளான் என கோபம் கொள்கிறான். இல்லைங்கதா? ஓகே. எந்த கரையில் அவர் இருக்கார்? குகன்
தென்கரையில், இவருங்க வடகரையில். சரியா? அவ்வேளை தன்னை காண வந்த பரதனின் தோற்றம் கண்ட குகன் திடுக்கிட்டு நிற்கும் நிலையில் இப்பாடல். அப்போ என்னதை கவனிங்க, அவ்வேளை தன்னை காண வந்த பரதனின் தோற்றம் கண்ட குகன். அந்த தோற்றத்துக்குள்ளே எல்லாமே வருமா வராதா? அவன் களை இழந்த முகம், அவன்ட உடை, சரியா, அவன்ட நகை இழந்த முகம், அவன்ட துயர், அந்த முகத்தில் வெளிப்படக்கூடிய துயர் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுதா? தோற்றம், அந்த தோற்றம்ங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே. அவ்வேளை தன்னை காண வந்த பரதனின் தோற்றம் கண்ட குகன். கடைசியில் வில் கையினின்று இடைவெளி நின்று, அது ஒரு தனி அம்சம், மேலே உள்ளது இல்லாமல் தனியான புது விஷயம். எனவே என்ன செய்கிறான்? திடுக்கிட்டு நிற்கும் நிலையில் இப்பாடல் இடம்பெறுகிறது. பாருங்கள், பரதன் கங்கைக்கரை அடைந்த வேளை மறுக்கரையில் நிற்கும் குகன் ராமனுடன் போரிடவே பறந்து வந்துள்ளான கோபம் கொள்கிறான். முதல் ஒரு வசனம். அவ்வேளை தன்னை காண வந்த பரதனின் தோற்றம் கண்ட குகன் திடுக்கிட்டு நிற்கும் நிலையில் பாடல். இப்போ ஏதாவது முறிவடைதா? இடையில் வசனங்கள் முறிவடைதா பிள்ளைகள்? அதில் நீங்கள் தான் சொல்லணும். ஜாயின் ஆகாமல் இருக்கா? இல்லை, அப்படியே ஒரு கோர்த்த ஒரு விஷயம், அவ்வளோதான், நச்சுன்னு நம்ம சொல்கிறோம் பதில. விளங்குதா? இதுதான் சந்தர்ப்பம். அப்போ சந்தர்ப்பம் எழுத முடியுமா? ஓகே. அடுத்து அணிகளை எடுத்துக்காட்டி விளக்கு என்கின்ற போது அணி. சரியா? அப்போ அணி என்னென்ன ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும்னா, அப்போ முதலாவது என்னது? ஓமேனி. நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை என்ன? முகத்துல வந்து பொலிவு இல்லாம இருக்கா, மகிழ்ச்சி இல்லாம, மகிழ்ச்சியும் பொலிவும் அற்ற ஒரு முகம். அப்போ நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானேங்கிறது ஓமேனி, ஓமானம் ஒளியிழந்த சந்திரன், ஓமேயம் பரதனது முகம், பொதுத்தன்மை கலை இழந்திருத்தல் அல்லது ஒளி இழந்திருத்தல் அப்படிங்கிற மாதிரி வந்தால் சரி. தெளிவா? அப்போ இதை இப்படி மட்டும் எழுதிட்டு போகிறதா? விளக்கி எழுதணும், விளங்குதா? விளக்கணும். அதாவது இந்த பாடலிலே நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானே என்கின்ற தொடரானது ஓமேனியாக அமைகின்றது. எனவே இந்த ஓமேனியை மிகவும் சிறப்பான முறையில் கம்பர் பரதனின் துன்ப நிலையை வெளிப்படுத்துவதற்காக கையாண்டுள்ளார். அவ்வகையிலே பாடலின் இந்த ஓமை அணியின் ஓமானமாக ஒளியிழந்த சந்திரனும், ஓமேயமாக பரதனின் முகமும், பொதுத்தன்மையாக கலை இழந்திருத்தல் அல்லது ஒளிந்திருத்தல் என்கின்ற அம்சம் எனது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது குறிப்பிடப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிங்கன்னா சரி. விளங்குதா? அப்போ இப்படி சோட்டாக எழுதக்கூடாது, பந்திய அமைப்பில் தான் எழுதும். உங்களுக்கு விடை குறிப்பாக தான் அதை கொடுத்துருக்கு, இது விடை அல்ல. தெளிவா? ஓகே. அடுத்து வில் கையினின்று இடை வீழ்வதற்கான காரணங்களாக கூறப்படுவது. கையிலிருந்து என்னது? வில் வந்து என்னது? விழுது. அது காரணம் என்ன? ஒழுங்காக பிடிக்கலையா? கையில் என்னது? கை வந்து என்னது? கையில் வந்து ஒயில் எதுவும் பட்டிருந்தனாலயா? என்ன காரணம்? அதை வந்து ஒரு மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கு. அப்போ அதில் என்னது? அவரோட உருவம், அவரோட அந்த நிலை, யார்ட? பரத நிலை. வட்கலையின் உடை, மாசடைந்தமை, நட்கலையில் மதியென்ன நகையிழந்த முகம், கற்கனிய துயிர், இதெல்லாம் கண்டபோது தான் இவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு. என்னது? இவ்வாறான நல்ல மனிதனை நாம் சந்தேகித்து விட்டோமே என்கின்ற ஒரு குற்ற உணர்வின் காரணமாக தன் நிலை இழந்து திடுக்குற்று நிற்கின்ற நிலையிலே தான் அவர் என்ன செய்தார்? அந்த தனது நிலை மறந்து இருக்கின்ற நிலையில்தான் தான் கையில் பிடித்திருந்த வில் கூட நழுவி கீழே விழுந்து விட்டது, தன்னை அறியாமல் விழுந்து விட்டதுங்கிற அடிப்படையில் எழுதலாதா? எழுதலாம். சரியா? மற்ற யாக்களும் பேசுங்க. ஏன் கவிஸ்காவும் தனுஷிகாவும் மட்டும் தான் பேசுகிறீங்க. மற்ற யாக்கள் வினோத் இருக்கீங்க, கிருஷ்ணாந்தன் இருக்கீங்க, சும்மையா, எல்லாமே பேசுங்க. கொஞ்சம் பேர் தானே. அப்போ நீங்கள் டவுட் கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். சரியா? விளங்குதா? அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கேள்வியும்னா கேட்கலாம். தெளிவா? அடுத்த பாடலுக்கு போவோமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே சார். ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள். காரண கடிது சென்றான் கல்லிடை படுத்த புள்ளின் வார்சுகளை தடக்கை வள்ளல் வைகிய பள்ளி கண்டான், பார்மிசை பதைத்து வீழ்ந்தான் பருவரட் பறவை புக்கான், வார்மணி புனரால் மண்ணை மண்ணு நீராட்டும் கண்ணான். எப்படி பாடல்? காரண கடிது சென்றான். சரியா? காரண கடிது சென்றான் என்றால் என்னது? யார் முதல்ல இது கடிந்து வேகமாக போகிறது? யாரை? ராமனை பார்ப்பதுக்கு யார் வாரது? ஆவலோடு பரதன். எனவே பரதன், சரி, இது வந்து 39வது பாடத்தின் பிள்ளைகள் இடையில தான் பார்க்குறோம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு போகல. நம்ம தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் தான் பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல யார்? குகனும் பரதனும் மீட் பண்ணிட்டாங்க. அந்த எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு இப்போ இதுக்கு முன்னுக்கு எத்தனாவது பாடல் பார்த்தோம்? 29வது பாடலில் தான் அவர் தோற்றத்தை பார்க்குறார். அதுக்கு பிறகு மீட் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க.
அதுக்கு பிறகு இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்படி வணங்கி எல்லாம் வாழ்த்தி முடிய என்னது ராமன் எங்கே தங்கியிருந்தான், சரியா, எங்கே அந்த அந்த இடத்தை காட்டுங்க அப்படிங்கும்போது அவன் என்ன செய்கிறான், வேகமாக என்ன செய்கிறான், காட்டுறான். எனவே அந்த காட்டுகின்ற நிலையில்தான் எனது இவர் ஆவேசத்தோடு அல்லது ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்வத்தோடு அவர் போகிற அந்த இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. காரண கடிது சென்றான். ஏன்னா காரண கடிது சென்றான்னா காரில் போயிட்டாரா, ஏன்னா காரண கடிது சென்றான்னா மேகம் போல விரைந்து மேகம் போலன்னு இப்போ என்னது இதான் சொல்லக்கூடாது. எந்த மேகம்? கார் மேகம். மேகத்தில் வெண்மேகம் இருக்குது. வெண்மேகம் வந்து என்ன செய்யும், தோன்றும் மறைஞ்சிரும், மழையும் தெரிவிக்காது, அது ஒரு இடத்துல தான் இருக்கும், அப்படியே களைஞ்சு போயிடும். ஆனால் கார்மேகம் கருமை நிற மேகம், மழையை தெரிவிக்கக்கூடிய மேகம், அப்படியே அசைந்து அசைந்து போய்கொண்டே இருக்கும், வேகமாக போயிட்டு தான் அந்த மழை பாருங்கள், நீங்கள் புகைமூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறி அந்த கார்மேகம் வந்தால் தான். எனவே கார்மேகம் எவ்வாறு வேகமாக போகுமோ அதே போல் என்னன்னு கேட்டால் குகன் காட்டிய இடத்திற்கு கார்மேகம் போல விரைவாக குகனுடன் யார் போகிறா, பரதன் போகிறாரு. சரியா? அடுத்து வார் சிலை தடக்கை வள்ளல். வார் சிலை தடக்கை வள்ளல் என்கின்ற போது கட்டமைந்த வில்லை ஏந்திய நீண்ட கைகளை உடைய வள்ளலாகிய ராமன். எப்படி வார் சிலை தடக்கை வள்ளலாம், கொஞ்சம் ஒவ்வொரு சொல்லையும் பார்த்துக்கொள்ளணும். வார்னா இப்படி சொல்லணும். இப்போ வந்து தங்கத்தை வந்து ஒரு ஆபரணமாக செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க, தங்கம் இருக்குது, ஒரு ஆபரணம் இருக்குது, அது இடைப்பட்ட இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரொசஸ் வார்த்தை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வார்த்தை எடுக்கிறது கணக்காக அந்த டிசைனை கணக்காக வார்த்தை எடுத்தல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு அச்சு. இப்போ செங்கலும் அப்படி தான், மண்ணாக இருக்கிறது எப்படி செங்கல் ஒரு கணக்காக வருது, செவ்வகம் வடிவில் வருது, வார்த்தை எடுத்தல் கணக்காக அந்த அச்சில் எடுக்கிறது. அப்போ ஒரு கட்டமைப்பு தானே வார்த்தை எடுத்தல்ங்கிறது. விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு, விளங்குதா? அப்போ வார் சிலை என்றால், வார் சிலை தடக்கை வள்ளல் என்றால் இந்த இடத்துல சிலை என்றால் என்னன்னு கேட்டால் வில். சிலை என்றால் என்ன, வில். அப்போ வார் சிலை என்றால் கட்டமைந்த வில், தடக்கை வள்ளல் என்றால் என்னது, அந்த வில்லை ஏந்திய தடக்கை வள்ளல், நீண்ட கைகளை உடைய வள்ளலாகிய ராமன். அப்போ நீண்ட கை அப்படின்னா என்னது, எல்லாருக்கும் என்னது உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் கை இருக்கும், ஏன்னா உடல் அளவுக்கு ஏற்றவாறு. இப்போ இவருக்கு இன்னும் நீளமாக இருக்கிறன்னு அர்த்தமா, என்ன அர்த்தம், அவர் ஒரு வள்ளல், சரியா, கொடுத்து கொண்டே இருப்பவர், ஒரு கொடையாளி, அதான் நீண்ட கைன்னு சொல்கிறது. விளங்க என்ன சொல்கிறேன்ட்டு, அவர் வந்து வள்ளல், ஒரு மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். எனவே கை அதான் நீண்ட கைன்னு சொல்கிறது, வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த கை. எனவே கட்டமைந்த வில்லை ஏந்திய நீண்ட கைகளை உடைய ராமன், சரியா, ராமன் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ காரண கடிது சென்றான் கல்லிடை அப்போ காரண கடிது சென்றான், அதை அப்படியே விடுங்க, கல்லிடை படுத்தப்பட அதை விடுங்க. வார் சிலை தடக்கை வள்ளல், அது விளங்கிட்டா, வார் சிலை தடக்கை வள்ளல் அது விளங்கிட்டா. அப்போ காரண கடிது சென்றான்னு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு, வார் சிலை தடக்கை வள்ளல்ங்கிறதும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அப்போ வார் சிலை தடக்கை வள்ளல் யாரை சொல்லியிருக்காங்க, ராமன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எனவே மேலேருந்து வருவோம். கல்லிடை படுத்த புள்ளின் பள்ளி பாருங்கள், எப்படின்னு கேட்டால் மேலே பாருங்க, கவனிங்க, ரைட். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கல்லிடை படுத்த புள்ளின் இருக்கா, புள்ளின், இங்கே கீழே பாருங்கள் பள்ளின்னு இருக்குது கீழே. அப்போ நீங்கள் அதை கொண்டு கூட்டி வாசிக்கணும். அப்போ கல்லிடை படுத்த புள்ளின் பள்ளி, சரியா, கல்லிடை படுத்த புள்ளின் பள்ளி என்றால் என்னது சொல்லுங்க யாராவது, என்னது கல்லிடை படுத்த புள்ளின் பள்ளினா, அவருடைய கற்களால் பரப்பப்பட்ட ஒரு இடத்துல படுத்திருக்கு. கற்களால் பரப்பல, கற்களின் இடையே பரப்பப்பட்ட புள்ளலாகிய படுக்கை, கற்கள் சுற்றி அடுக்கி, சரியா, கற்கள் இடையே என்ன செய்யுது, புல்லால் என்னது புல் நிரப்பப்பட்டு அதன் மீது தான் என்னது அவர் உறங்கி இருந்திருக்கிறார். இல்லைங்கதா, அதுதான் சொல்கிறாங்க, என்னது கற்களுக்கிடையிலான புல்லால் ஆகிய படுக்கையை, ராமன் தங்கியிருந்த கற்களுக்கிடையிலான புல்லால் ஆகிய படுக்கையை பார்க்கிறார். அப்போ காரண கடிது சென்றான் கல்லிடை படுத்த புள்ளின், கல்லிடை படுத்த புள்ளி என்னது, கற்களுக்கிடையே பரப்பப்பட்ட புட்களான படுக்கையை யார் காண்றார், கட்டமைந்த வில்லையேந்திய கட்டமைந்த, அதுலேருந்து வாங்க. இப்போ யார் காட்டுறா யார் காண்றான்னு தான் முக்கியம். இப்போ யார் காட்டுறது, குகன், யார் காண்றது, பரதன். அப்போ யார் அங்கே சம்மந்தப்பட்டிருக்கான்னா ராமன். அப்போ ராமன்
அந்த ராமன் பள்ளி கொண்ட இடத்துல அந்த வார்சிலை தடக்கை வள்ளல், அதாவது என்னது, கட்டமைந்த வில்லையுடைய நீண்ட கைகளையுடைய வள்ளலாகிய ராமன் எங்கே இருக்கார்? கற்களிடையே பரப்பப்பட்ட புட்கள் நிறைந்த அந்த என்னது புட்கள் பரப்பப்பட்ட அந்த பள்ளியை இவன் பார்க்குறான். யார் பார்க்குறா? பரதன் பார்க்குறான். பார்த்ததும் பார்மிசை பதைத்து வீழ்ந்தான். பார்மிசை பதைத்து வீழ்ந்தான்னா மிசை என்றால் மீது, பார் என்றால் பூமி. அப்போ பூமியின் மீது என்ன செய்கிறார்? அவர் பதைத்து என்ன செய்கிறார்? கீழே விழுறார். என்ன காரணமாக இருக்கும்? பார்மிசை பதைத்து விழுவதற்கு காரணம், தரை மீது துரிதுருத்தி விழுவதற்கான காரணம் ராமனின் நிலையை கண்டு. ராமன் பட்டாபிஷேகம் சூடியிருந்தால் ட்ரிபிள் மெட்ரஸில் தூங்கிடக்கூடியவர், சரியா? ஆனால் இப்போ எந்த படுக்கையில் தூங்குறார்? கற்களுக்கிடையே புல்லால் பரப்பப்பட்ட. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, சரியா? யோசிச்சு பாருங்கள். ஒரு ராமன் பட்டாபிஷேகம் சூடியிருந்தால் அவர் உணவெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவனோட சுற்றம் சூழ்ந்து எல்லோரும் ஒரு உறவோடு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு தனியாக 3 பேரும் இருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு குகன் மட்டும்தான் இருக்கிறார், சரியா? கனிகளையும் காய்களையும் தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இயற்கையான சூழலை தான் படுத்துறாங்கிறாங்க. எனவே தன்னால் தான் இந்த நிலை ராமனுக்கு வந்துவிட்டது என்கின்ற ஒரு ஒரு குற்ற உணர்வால் ஒரு பதைத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னது, துடிதுடித்து பதைத்து நிலத்தின் மீது யார் விழுறா? பரதன் விழுகிறான், சரியா? ஓகே. பருவரட் பறவை புக்கான். பருவரட் பறவை புக்கான் என்றால் என்னது? துன்பமாகிய கடலுக்குள் மூழ்குகிறான். எப்படி? துன்பமாகிய பருவரட் பறவை புக்கான். பறவை என்னது? கடல். பருவரல் என்றால் துன்பம். அப்போ துன்பமாகிய கடல். இப்போ வந்து துன்பம் போன்ற கடல்ல, துன்பமாகிய அந்த அவன் இப்போ என்னது, அது பெரிய ஒரு துன்பம். அவன் துன்பத்தில் அவன் என்ன செய்தான்? தத்தளிச்சு கொண்டிருக்கான். அப்போ அந்த துன்பம் வந்து துன்பக்கடலில் புகுந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அதிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறான். விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு? துன்பமாய் கடலுக்குள் மூழ்கி. அப்போ மூழ்கி பாருங்கள், யாச்சு பாருங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு துன்பத்தை கடலாக சொல்லியாச்சு. அப்போ கடலுக்குள்ளே முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, முத்து எடுக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், அதோட லிங்க் பண்ணி வார்மணி புனலால் மண்ணை மண்ணு நீட்டும் கண்ணான். வார்மணி புனலால் மண்ணை மண்ணு நீராட்டும் கண்ணான். எனவே இந்த இடத்துல முத்து போன்ற அந்த கண்ணீர் எப்படின்னு கேட்டால் முத்து போன்ற கண்ணீராம். முத்து போன்ற கண்ணீர் கண்களிலிருந்து இந்த முத்து போன்ற கண்ணீர் இருந்து விழுதாம். விழும்போது அவன் துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் பிள்ளைகள்? கடல் மாதிரியான துன்பம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு துன்பம் வந்து ஒரு அழுறோம்னா என்னது, சாதாரணமாக கண்ணம் நலையும், சரியா? அதுவும் ஓவரான அழுதம்னா என்னாகும்னு கேட்டால் கர்ச்சீப் நலையும், சரியா? பூமியே நலையுமா? அந்தளவு அழுவோமா? இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? பூமியை குளிப்பாட்டுறாராம். எப்படி? பூமியெல்லாம் என்னது, அப்படியே நனைஞ்சு கிடக்கு, அப்படியே ஈரமாக தான், ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. ஏங்கண்டா இவர்கிட்ட துன்பம். அப்போ இப்படியெல்லாம் இருக்காது பிள்ளைகள். ஆனால் இது உயிரினவட்சி அணிதான் என்னது, இவர் மிகைப்படுத்தி, அதாவது ஒரு துன்ப நிலையை மிகைப்படுத்தி சொல்வதற்காக இவர் என்னது, முத்து போன்ற கண்ணீரால் இந்த பூமியை என்னது குளிப்பாட்டும் கண்ணீரை உடையவராக அவர் காணப்படுகின்றார். யாரு? பரதன். அப்போ குகன் எழுந்து வருகை என்று கூறியதும் கார்மேகம் போல பரதன் குகனுடன் விரைந்து சென்றான். கட்டமைந்த வில்லையேந்திய நீண்ட கைகளையுடைய ராமன் தங்கியிருந்த கட்டலுக்கிடையிலான புல்லாலாகிய படுக்கையை பார்த்து துடிதுடித்து தரை மீது வீழ்ந்தான். துன்பமாகிய கடலுக்குள் மூழ்கி முத்து போன்ற பெருகும் கண்ணீரினால் பூமியை குளிப்பாட்டும் கண்களை உடையவனாக காணப்படுகிறான். யாரே? பரதன். இல்லையா? இப்போ இந்த பாடல் வந்து அவங்களால் செய்ய முடியுமா? காரனை கடிது சென்றான், கல்லிடை படுத்த புள்ளின் வார்சிலை தடக்கை வள்ளல் வைகிய பள்ளி கண்டான், பார்மிசை பதைத்து வீழ்ந்தான். இந்த பாடல் வந்துட்டு எப்படி உங்களுக்கு இருக்கும் அந்த எக்ஸாமில்? வராத பிள்ளை எழுது. என்னது, செவ்வாய்க்கிறதுல இருக்குது, உங்களோட சிலபஸில் தானே இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? அந்த 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 சந்தோஷத்தோடய நீங்கள் பாருங்கள், சரியா? ஓகே, படிங்க. ஓகே, அடுத்த பாடலுக்கு போமா? இப்போ நம்ம இதை கேள்வியை பார்க்கணும், சரியா? இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை விளக்குக. சரி, என்ன சந்தர்ப்பம் பாருங்கள், அதை கொடுத்துருக்கேன். நீங்களும் இப்போ நான் கொஞ்சம் பாடல் பார்த்துட்டு பிள்ளைகள், சில பாடல்கள் உங்களுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன். ஏன்னா உங்களையும் இப்படியே படம் பார்க்குற மாதிரி உங்களை வைக்கல, அதை எழுதி பார்க்கணும், சரியா? நாங்கள் நிறைய பாடல்கள் பார்த்துட்டு மற்ற பாடல்களும் நான் என்ன செய்வேன், பாடலை மட்டும் தான் காட்டுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், அந்த நீங்கள் நோட்ஸாக எழுதணும். அதுக்கு ஒத்துக்கொள்கிறீங்களா? இப்போ நிறைய படிச்சிடும், இந்த மாதிரி டியூட் போட்டு தான் செய்வேன். சில பாடல்கள் நம்ம என்ன செய்யணும் கேட்டால், அப்படி நான் சொல்ல எழுதி தான் நீங்கள் படிக்கணும், சரியா? அதுக்கும் நம்ம தயாராகும். இன்னும் இருக்கும்போது நமக்கு டைம் இருக்குது,
சரி, அடுத்த கிளாஸும் இருக்குதானே? ஓகே. அப்போ பாருங்கள், பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் ராமனை தேடி செல்லும் பரதன் கங்கை கரையிலே குகனை சந்திக்கிறான். இப்போ இந்த பாடலுக்கு ஒட்டுமொத்தத்தையும் நம்ம என்னது சொல்ல தேவையில்ல, ஆரம்பத்தில் தான் சொல்ல தேவையில்ல, இடையிலிருந்து ராமனை தேடி செல்லும் பரதன் கங்கை. அப்போ ராமனை தேடி செல்லும் பரதன்னா அது வந்துருச்சு, அது ஃபுல்லாக வந்துருச்சு. சரியா? கங்கை கரையில் இடையில் யாரை சந்திக்கிறான்? குகனை சந்திக்கிறான். அப்போ அது முன்னைய பாடல் சுருக்கம். அப்போது ராமன் தங்கியிருந்த இடம் எதுவென கேட்க, இதே அது முன்னைய பாடல், இந்த 38வது பாடலில் தான் கேட்பார். சரியா? இதுவென கேட்க பரதன் காட்டுகிறான். அவ்விடத்தை பார்த்து பரதன் கவலைப்படும் அல்லது துன்பப்படும் சந்தர்ப்பத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. எனவே இதற்குள்ள நம்ம என்னது கார்மேகம் போல போனார், அவர் கை வந்து நீண்ட கை, அதெல்லாம் சொல்லணுமா? கண்ணீர், எனது முத்து போன்ற கண்ணீர், எனது பூமியை குளிப்பாட்டு, அதெல்லாம் சொல்லணுமா? சார் ஒரு டவுட். சொல்லுங்க. ராமன் தங்கியிருந்த இடம் எதுன்னு பரதன் குகன் கிட்ட கேட்கும்போது குகன் தானே காட்டுறாரு, இங்க பரதன் காட்டுகிறாங்க. ஓ, ராமனை தேடி செல்லும் பரதன் கங்கை கரையில் குகனை சந்திக்கிறான். அப்போது ராமன் தங்கியிருந்த இடம் எதுன்னு கேட்க, சரி அவங்க சின்ன டைப்பிங் மிஸ்டேக், குகன் காட்டுகிறான். சரியா? சரி நீங்கள் சொல்கிறது சரி. ராமனை தேடி செல்லும் பரதன் கங்கை கரையிலே குகனை சந்திக்கிறான். அப்போது ராமன் தங்கியிருந்த இடம் எதுவென கேட்க குகன் காட்டுகிறான். ஏன்னா என்னங்கதா? குகன் காட்டுகிறான். அவ்விடத்தை பார்த்து, சரியா, பரதன் கவலைப்படும் சந்தர்ப்பத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. சரி, ஓகே. அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளும். சரியா? அதை கொஞ்சம் தெளிவாகிக்கொள்ளுங்க. சரியா? அதில் யார் வந்து குகன் தான், குகன்கிற சொல் வந்தால் சரி, குகன் தான் காட்டுறான். அவ்விடத்தை பார்த்து பரதன் கவலைப்படும் சந்தர்ப்பத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. ஓகேவா? அப்போ நீங்கள் இதை வேறு மாதிரி சொல்ல முடியுமா உங்களுக்கு? இந்த சந்தர்ப்பத்தை அதான் சொன்னேன், இப்படியே இதை பாடமாகிட்ட போகிறீங்க, இந்த சந்தர்ப்பத்தை பாடமாகிட்ட போகிறீங்க இல்லையே? அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எழுத போகிறீங்க. எனவே அது மொழிநடை மாறும். ஆனால் விஷயம் மாறுமா? மெத்தட் மாறுமா? மாறாது. சரியா? ஓகே. அதனால் நீங்கள் என்னது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். சரியா? விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி அந்த சந்தர்ப்பம் எழுதுறதுங்கிறத ஒரு ஐடியா எடுங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை ஒட்டுமொத்த பொருளை எழுதிட்டுருப்பாங்க, அது இல்லை, அது மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே. அடுத்து அணிகளை எடுத்துக்காட்டி விளக்குக. அதில் காரண கடிது சென்றான் ஓமானம்ல ஓமைன்னு வரும். ஓமானம்ல ஓமை, அது ஒரு ஓமைனி. அப்போ அதில் விளக்கல் தானே உங்களுக்கு. காரண கடிது சென்றான், அதில் ஓமான ஓமை பொறுத்தன்மை விளக்கலதா? காரண கடிது சென்றான், அதில் ஓமானம் என்னது? தெரிந்த பொருள் என்னது? கார்மேகம், செல்லல். ஓமேயம் பரதன் செல்லுதல். பொதுத்தன்மை விரைவு அல்லது வேகம். அவ்வளோதான். வார்மணி புனலால் ஓமேனி. அதில் ஓமானம் என்ன, ஓமேயம் என்ன, பொதுத்தன்மை என்ன தெரியுதுன்னா? ஓமானம் என்னது? முத்து. சரியா? வார்மணி புனலால். சரியா? சொல்லுங்க பிள்ளைகள். வார்மணி புனலால் ஓமான ஓமேய பொதுத்தன்மை சொல்லுங்க. ஓமேயம் கண்ணீர். பொதுத்தன்மை பொதுத்தன்மைனா எதன் அடிப்படையில் கண்ணீருக்கு முத்த சொல்லியிருக்காங்க? அது சரி சொல்லுங்க. துன்பம் இல்லை, துன்பம். இப்போ முத்துக்கு துன்பம் இருக்கோ? முத்த கண்ணீருக்கு ஒப்பிட்டுருக்கான பொதுத்தன்மை எதன் அடிப்படையில் ஒப்பிடுறாங்க? வடிவம். முத்தும் என்னது? அந்த கண்ணீரின் வடிவம் தான் இருக்கும். விளங்குதா? வடிவம்ங்கிறது தான் சரி. அடுத்து பருவரற் பறவை புக்கான் உருவாகம். அப்போ என்னது பருவரற் பறவை புக்கான்னா? துன்பமாகிய கடல். துன்பமாகிய கடல். அப்போ அது கடல் வந்து துன்பத்துக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னோம்னா சரி. தெளிவா? 2வது கேள்வி. இப்போ 3வது கேள்வி போவோம். 3வது கேள்வி என்னது? அதோடு சம்மந்தப்பட்டது இருக்கும். எப்படி? பரதனின் துயரம் வெளிப்படுத்தும் மட்டும் விளக்குக. எப்படி துயரம் எப்படி வெளிப்படுத்தப்படுது? பார்மிசை பதைத்து வீழ்தல், பறவை புக்கான், வார்மணி மண்ணீரட்டும் கண்ணான், மண்ணீர் விளங்குதா? இதெல்லாம் போட்டு விளக்கேல்மா உங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஏழ்மையாலதா? ஏழும். அவ்வளோதான் விஷயம்.
சரி, அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே ஓகே, பாருங்கள் அடுத்த பாடல். அஞ்ஞன வண்ணனின் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சர மென்பன தீவுமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சீவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. இப்படி அஞ்சன வண்ணனின் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சர மென்பன தீவுமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சீவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. சும்மா பொருள் சொல்ல பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், இந்த பாடலுக்கு பொருள் சொல்கிறதுக்கு. சுருக்கமாக சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள். அஞ்ஞன வண்ணன், அஞ்ஞன வண்ணன். இப்போ இதில் அந்த இடத்துல நம்ம கொண்டு கூட்டி வாசிப்போம். என் ஆருயிர் நாயகன். சரி, என் ஆருயிர் நாயகன் வருவோம். சரி, என் ஆருயிர் நாயகன் யார்? என் அருமையான உயிர் தலைவனாகிய அஞ்சனவண்ணன். அஞ்சனவண்ணன். அஞ்சனவண்ணன் என்னது? மைப்போலும் கரி நிறத்தை உடைய அழகிய ராமன். அழகுது. அவரோட உடல் அமைப்பு மை மாறி. மைனா கருமை நிறம். மை வந்து என்னது? கருமை. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த அந்த மை கருமையான அந்த மை. எனவே நம்ம சாமியெல்லாம் எப்படி சொல்கிறோம்? கடவுள் ராமர்லாம் இப்போ ஒரு என்னது ஒரு ஒரு செம்மையான நிறத்தில் தான் காட்டுறாங்க, ஒரு மாநிறமாகவும் அப்படி தான் காட்டுறாங்க. ஆனால் உண்மைக்குமே அவரோட இலக்கியத்தில் சொல்லப்பட்டு கருமை நிறம் தான். முருகனும் அப்படி தான் கருமை நிறத்தை கொண்டவர் தான் சொல்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு கவர்ச்சி அடிப்படையில் இப்போ படம்லாம் மாறி இருக்கு. சரி, இப்போ இவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், கம்பர் ராமன் எப்படி சொல்கிறாரு? கரிய நிறம், அதாவது மை போன்ற கருமையான அந்த மை போலும் கரி நிறம் பொருந்திய அழகிய ராமனை. சரியா? அப்போ எனது அருமையான உயிர் தலைவனாகிய மை போலும் கரி நிறம் பொருந்திய அழகிய ராமன் யார் சொல்கிறா? என் ஆருயிர் நாயகன், அதாவது அஞ்சனவனாகிய என் ஆருயிர் நாயகன் அப்படின்னு பார்த்தாலும் பரவாயில்ல. மை போன்ற கருமை நிறம் கொண்ட அழகிய எனது உயிர் தலைவனாகிய ராமனை சரியா ஆளாமை. ஆளாமை என்னது? அரசாட்சி செய்யாமல் இருக்கும்படி அல்லது செய்யாதபடி வஞ்சனையால் அரசு எய்திய சூழ்ச்சி செய்து ஆனது ஆட்சி உரிமையை பெற்ற. சரியா? அப்போ பாரு, இப்போ இவ்வளோ நேரம் என்னது இந்த பாடல் எத்தனை? அது 14வது பாடல் எல்லாம் முழுமையாக பரதனை வந்து ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக யோசிச்சாரா அல்லது பகைவனாக அல்லது எதிரியாக யோசிச்சாரா குகன்? இந்த பாடல் போகும்போது 14வது பாடல்லாம் பகைவராக. அப்போ இவர் எப்படி பரதன் வந்து வஞ்சனையால் வந்து ஆட்சி உரிமை பெற்றுட்டான். திரும்ப அந்த வஞ்சனையால் ஆட்சி உரிமை பெற்ற பரதன் ஏன் திரும்ப வரான்னு கேட்டால், திரும்ப எதுவும் வந்து இது நீதி நெறிமுறைப்படி இந்த அரசு யாருக்கு பரதனுக்கு வழங்கப்படவில்லை என்று இவர் வந்து பிரச்சனை போட்டா, யார் ராமன் பிரச்சனை போட்டா, அவர் உயிரோடு இருக்கிறது இவருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு பங்கமாக இருக்குது. அப்படிங்கிறனால ராமனை கொலை செய்து விடுவோம் என்கின்ற அடிப்படையில் தான் பரதன் படையெடுத்து வருகிறான் என்கின்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் குகன் இருக்கிற வேளையிலே, சரியா, அந்த 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 டைமில் தான் அவர் சொல்கிறாரு, இப்படி வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் இங்கு வந்தால் செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ. என இவர் என்ன செய்கிறாரு? உக்கிரமாக சொல்கிறாரு. தீ உமிழ்கின்றன, அதாவது தீ உமிழ்கின்றன என்றால் நெருப்பை கக்குகின்றன ஆகிய, நெருப்பு கக்குற மாதிரி. சரியா? எனது சிவந்த அம்புகள், செம்சரம் சிவந்த அம்புகள். அப்போ அம்புல யோசிச்சு பாருங்க, நான் ரொக்கெட்டாக விடுறாரு இல்லை அம்பு. அப்படின்னவே அந்த அந்த வலிமைக்காக, அந்த வேகம், சரியா, அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த உயிரை பறிக்கக்கூடிய அந்த அம்பு. இது எப்படிப்பட்ட அம்புன்னு சொல்கிறான்னு கேட்டால், சிவந்த அம்புகள். எனது சிவந்த அம்புகள் எனது நெருப்பை கக்குகின்ற மாதிரி போகும். யாரை துளைப்பதற்கு? யாரை துளைத்து கொண்டு போகும்? யாரு மார்பை துளைக்கும்? பரதன் உள்ளிட்ட குழுவின் மார்பை துளைக்கும். எனவே அந்த அம்பு செஞ்சரம், எனது சிவந்த அம்புகள் எப்படிப்பட்டது? நெருப்பை கக்கின்றனவாகிய சிவந்த அம்புகள். செல்லாவோ என்றால் இவர்களை நோக்கி. யாரை நோக்கி? பரதன் உள்ளிட்ட குழுவினரை நோக்கி. செல்லாமல் போய்விடுமோ? நான் அப்படியே நின்றுவேனோ, பயந்து நின்றுவேனோ? இல்லை, வந்தால் என் அம்புகள் செஞ்சரம் சிவந்த அம்புகள் கடற்கடன்னு என்னது அவர்களை துளைக்கும், கண்டிப்பாக துளைக்கும். போய்விடுமோனா என்னது? என்ன பொருள் வந்துட்டு கேட்டால், போய்விடாது, தேற்ற பொருள் வந்திருக்கு. சரியா? போய்விடாது. இவர் உஞ்சி போயிடு, மேபி அவர்கள் அதை தாண்டி போய்விட்டால்
எனது அம்புகள் வலிமையிழந்து அவர்கள் என்னை தாண்டி போய்விட்டால் என்ன நடக்கும்னு கேட்டா, என்னது இவர்கள் எனது அம்புக்கு தப்பி ராமன் இருக்கும் இடத்துக்கு போய்விட்டால் நாய்க்குகன் என்று, என்னது நாய்க்குகன் என்று, நாய் போன்ற எளிய தன்மையுடைய குகன் என்று என்னை ஓதாரோ, எல்லோரும் என்னை என்ன செய்ய மாட்டார், இழிவாக பேச மாட்டார்களோ அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? குகன் சொல்கிறார். குகண்ட கூட்டு தான் இது. பஞ்சன வண்ணனின் ஆருயிர் நாயக நாளாமே பஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சன மென்பன தீயுமிழ்கின்ற செல்லாவோ உஞ்சீவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. விளங்குதா? விளங்குதா? ஒட்டுமொத்த பொருளையும் பார்த்தோம்னா, எனது அருமையான உயிர் தலைவனாகிய மைப்போலும் கரிநிறம் பொருந்திய அழகிய ராமனை அரசு செய்ய விடாது சூழ்ச்சியால் ஆட்சி உரிமை பெற்று மன்னராகிய பரதரும் என் அருகில் வந்தாரென்றோ, நெருப்பை கக்குகின்றனாகிய எனது சிவந்த அம்புகள் இவர்கள் மீது செல்லாமல் போய்விடுமோ, இவர்களது அம்புக்கு தப்பி ராமன் இருக்கும் இடத்துக்கு தப்பி போய்விட்டால் உலகோர் நாய் போன்ற அற்பத்தன்மையுடையவன் என்று இழிவாக பேச மாட்டார்கள்ன்ட்டு தனக்குத்தானே அல்லது தனக்கு முன்னே இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாடல் வருது. பாடல் முதல்ல விளங்கணும். ஒவ்வொரு சொல்லையும் என்னது நல்லா ஆய்ந்து அறிந்து விளங்கி கொள்ளணும். பாடமாக போகிறதில்ல. இப்போ இந்த செய்யுளை வாசிக்கும்போது உங்களுக்கு பொருள் முழுமையாக நினைவுக்கு வருமான கொஞ்சம் ஒரு தடவை வாசித்து பாருங்கள் மனதில். ஓகே, மனதில் நிற்குதா? ஓகே. இப்பாடலில் பெற்ற சந்தர்ப்பம் நான் சொன்னேன். கங்கையின் வடகரையில் பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து நின்ற பரதனை பலவாறு கடிந்துரைக்கும் குகன். சரியா பாருங்கள், இது முன்னைய பாடல் சுருக்கம். கங்கையின் வடகரையில் பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து நின்ற பரதனை பலவாறு கடிந்துரைக்கும் குகன் பரதனின் படைகளை என் அம்புகளால் கொன்றொழிக்காவிட்டால் உலகோர் என்னை குறை கூற மாட்டார்களோ என வீரவசனம் பேசும் சந்தர்ப்பம். பாருங்க, கணக்காக வந்துருச்சான்னு பாருங்க விஷயம். கங்கையின் வடக்கரையில் பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து நின்ற பரதனை பலவாறு கடிந்துரைக்கும் குகன். இதெல்லாம் என்னது? முன்னைய பாடல்கள்ட்ட சுருக்கம். இதுக்கு முன்னுக்கும் ஏசிக்கிட்டு தான் இருக்காரு. சரியா? குறிப்பிட்ட பாடல் குகன் பரதனின் படைகளை என் அம்புகளால் கொன்றொழிக்காவிட்டால், அது சிவந்த அம்புகள் செஞ்சரம் அதெல்லாம் தேவையில்லை, எனது அம்புகளால் கொன்றொழிக்காவிட்டால் உலகோர் என்னை நாய்க்குகன்லாம் தேவையில்லை, என்னை குறை கூற மாட்டாரோ என வீரவசனம் பேசும் சந்தர்ப்பம். எழுதலாதா? அடுத்து கவனிங்க. கையால் போட்டில் அணியனம் விளக்க போகிறோம். அஞ்சனவண்ணன். அஞ்சனவண்ணன் என்றால் என்னது? ஓமேனி கையாளப்பட்டிருக்கு. அஞ்சனம் என்றால் மை, ஓமேயம் இது ராமனின் திருமேனி, பொதுத்தன்மை, கருமை அல்லது நிறம். விளங்கிட்டா? ஓகே. அடுத்து மூணாவது கேள்வி, குகனின் நன்றி உணர்வு தொடர்பாக குறிப்பிடப்படும் செய்தியாது. ஏன் நாய் யானை குகன்னு சொல்லியிருக்கலாம், எலி குகன்னு சொல்லியிருக்கலாம், சரியா, முயல் குகன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நாய் குகன்னு? நாய்க்கு என்ன ஏன் நாயை நன்றி கெட்டத்தனத்துக்கு சொல்கிறாங்க? நன்றி உணர்வு. நாய்க்கு நன்றி இல்லையோ, நன்றி உணர்வு இல்லையோ சார்? அது யாரு சாப்பாடு போட்டாலும் அவங்க பின்னாடியே போயிடும் சார். அதுக்கு நன்றி உணர்வு இருந்தாலும் சாப்பாடு போட்டாலும் அவங்க பின்னாடியே போயிடும். நன்றி உணர்வுக்கு எல்லாத்துட்டையும் நன்றி உணர்வு இருக்கும். நன்றி உணர்வு எஜமான்ட்ட மட்டும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர் எஜமானம் இருக்கிறதுனால இல்லை நன்றி உணர்வு, அவர்கிட்ட அந்த சலுகை விளங்குது. அந்த மாதிரி சலுகை யார் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய வகையில் நான் என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ இவர் ஒரு ஒரு வேடுவ தலைவன், சரியா, ஒரு படகோட்டியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு டீல் பேசியிருக்கலாம் தானே. இப்படி நீ ராமன் இருக்கிற இடத்த காட்டினா உனக்கு அயோத்தியில் ஒரு பங்கு உனக்கு தாரேன் அப்படின்ட்டு. அதாவது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குகன் இருக்கிற வேலையில் குகனை தாண்டி அங்கே போகவே இல்லை. அது குகனை தாண்டி ராமன் இருக்கிற இடத்துக்கு போகவே இல்லை. அது ஏன்? இடையில் என்னது? கங்கை ஆறு ஓடுது, நீந்தியே போயிடுவாங்க எல்லாரும், படையலாம். என்ன வேணும்? படகு வேணும். அங்கே அந்த இடத்துல படகுக்கு சொந்தக்காரன் யாரு? ஆயர் கேட்பாங்க. அப்போ ஆயர் எனக்கு வர இயலாது அப்படின்னு சொன்னால் என்னது? சண்டையெல்லாம் போட தேவையில்ல, படகை கொடுக்காம இருந்தாலே சரி. அப்போ ராமனை இவங்க கொலை செஞ்சுட்டு போயிட்டா இவன்ட தயவு இல்லாமல் கொலை நடந்திருக்காது. இவன்ட டீல் இல்லாமல் ஏதோ டீல் பேசி ஏதோ கூலிக்கு இவன் மாரடித்திருக்கிறானுங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வந்துடும் கேட்டால் உலகோருக்கு வந்துடும்.
எனவே அந்த அவ பேர் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன யோசிக்கிறார். அதான் பரதனது படைகளை ராமன் இருக்கும் இடத்தை அடைய விட்டால் ராமன் மீது குகன் காட்டும் நன்றி உணர்வுக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்பதை கூறுவதோடு, அவ்வாறு அமைந்து விட்டால் உலகோர் தன்னை நாய்க்குகன் என்று பழிப்பார்களே என வருந்துகிறான். இங்கு நாயானது தன் எஜமானிடம் காட்டும் நன்றி உணர்வை பிறர் தன்னை ஆதரித்தால் அதே நன்றி உணர்வை பிறரிடமும் காட்டும் என்பதால் தன்னை நாய் என குறிப்பிடுகின்றான். தெளிவா? தெளிவோ? ஓகே. அப்போ இந்த பாடல் வந்து அவங்களால எழுத முடியுமா? இப்படி ஒவ்வொரு பாடலையும் படித்தா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருமா வராதா? வரவே வராது. எந்த பாடல் வந்தாலும் நீங்கள் கொடுங்க பார்ப்போம், எங்கே எந்த பாடல் அப்படிங்கிற நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. சரியா? ஓகே. அந்த மாதிரி மற்ற பாடல்களும் மேக்ஸிமம் நம்ம படிப்போம். ஓகே. அடுத்த பாடலுக்கு போவோம். நங்கையர் நடையினன்னம் 400 செலவின்னாவாய் கங்கையும் இடமிலாமை மிடைந்தன கலந்து எங்கும் அங்கோடு இங்கு இழித்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து இங்கோடு அங்கு இழித்தி ஏற்றும் இருவினை நலன. வாசிங்க ஒரு நாள். நங்கையர் நடையின் அன்னம் 400 செலவின் நாவாய் கங்கையும் இடமிலாமை மிடைந்தன கலந்த எங்கும் அங்கோடு இங்கு இழித்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து இங்கோடு அங்கு இழித்தி ஏற்றும் இருவினை எண்ணலான. சரியா? ஓகே. அப்போ இப்படி ஒரு பாடல் வந்துருச்சு. அறவே படிக்காமல் போயிட்டீங்க. சரியா? இப்போ தான் பார்க்குறீங்க, பாடலை வாசிக்கிறீங்க. நங்கையர் நடையினன்னம் 400 செலவினாவாய் 400 நாவாய்கள் 400 போயிருக்கு போல். கங்கையும் இடமில்லாமை மிடைந்தன கலந்தெங்கும் அங்கோடு இங்கு இழித்தி ஏற்றும் அமைதியின் அமர வையத்து இங்கோடு அங்கு இழித்தி ஏற்றும் என்னடா அது இழித்தி ஏற்றும் என்ன உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அதனால் என்ன, இது படிக்காமல் மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகினோம்னா நமக்கு இதில் முழுமையான புள்ளிகளை பெறலாது. எத்தனை புள்ளிகள் இது கிடைக்கும்? எத்தனை புள்ளிகள்? சொல்லுங்கள், எத்தனை புள்ளிகள்? எத்தனை புள்ளிகள் கூவ பண்ணதுக்கு? 12 புள்ளிகளை இலக்கணம் இருந்து கட்டுரை வினால் இதுக்கு தனி செய்யுள் வரும்போது 12 புள்ளிகள் இலக்கணம். 12 புள்ளி இழந்தால் யோசிச்சு பாருங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் எங்கே போயிடுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் கட்டாய வினா பிள்ளைகள், அதனால் கவனமாக படிக்கணும் நீங்கள். சரி? அதனால தான் ஒரு தனியான ஒரு தொடர் கொடுத்துருக்கோம். ஏன் பாருங்கள், கட்டாய வினாவுக்கெல்லாம் அப்புறம் குகபாடு நம்ம சங்க செய்யுள்கள் செஞ்சோம், கவிதையெல்லாம் செஞ்சோம் தானே. சங்க செய்யுள்லாம் ரொம்ப முக்கியம். கட்டாய வினா அதை விட்டுட்டு போகலாது. அதனால தான் தனியாக திருக்குறளையும் இதையும் செஞ்சோம். கட்டாய வினாவான சங்க செய்யலையும் தெரிவினாவான திருக்குறளையும் போட்டு ஒரு இது செஞ்சோம். சரியா? விளங்குதா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் எது கட்டாயம் எழுதணும் அதை நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மற்றதில் கூட சாய்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ரொம்ப முக்கியம். இப்போ நங்கையர் நடையினன்னம் 400 செலவினாவாய் கங்கையும் இடமில்லாமை மிடைந்தன கலந்து எங்கும் அங்கோடு இங்கு இழித்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து இங்கு அங்கு இழித்தி ஏற்றும் இருவினை நல்லான. என்ன சொல்ல வருதுன்னு கேட்டேன். எத்தனாவது பாடல்? 46வது பாடல். அப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு இதிகாச கருத்து இருக்குது. நாம் செய்யக்கூடிய நல்ல வினைக்கும் நாம் செய்யக்கூடிய தீய வினைக்கும் அதுக்கான கூலி அல்லது அதற்கான அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறான நமக்கான பிரதிபலன் மறுமையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விடயம் நம்பப்படுது. சரியா? அந்த விடயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? அதோடு சம்மந்தப்படுத்தி. சரியா? 46வது பாடல் பாருங்கள். இப்போ அதில் முதல் வந்து நங்கை நடையினம் 400 செலவினாவாய் கங்கையும் இடமில்லாமல் கலந்தன. அதை வைங்க, அதை அப்படியே வைங்க. அது முதல் 2 வரையும் ஒரு விஷயத்தை சொல்லுது, அடுத்த 2 வரையும் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. சரியா? அப்போ நம்ம விளங்கி கொள்வது எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் அந்த கடைசி 2 வரையத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, பார்ப்போமா? ஓகே பாருங்க. அங்கோடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதியின். எப்படி? அங்கோடு இங்கு, அதாவது அங்கோடுனா இப்போ வந்து குகன் எந்த கரையில் இருக்கார்? தென்கரையில் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து அந்த கரைக்கு போகணும் தானே. அப்போ அங்கோடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதினா அந்த தன்மையின் காரணமாக. இப்போ அக்கறையில் உள்ளவர்கள் இக்கரையில் ஏற்றி இறக்கும் தன்மையினால். அப்போ என்னது? இப்போ வந்து படகுவர் கேட்குறாரு, விதவிதமாக என்ன செய்யுது? இப்போ ஒரு பாட்டுக்கு விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி விதவிதமாக என்ன செய்யுதுன்னு கேட்டால் படகுகள் வந்து கொண்டிருக்கு.
ஒன்று பொன்னிறமாக இருக்குது, ஒன்று வெண்ணிறமாக இருக்குது, ஒன்று என்னது வெவ்வேறு வடிவம் தாங்கி வருது, இப்படி படகு வருது. எனவே இது என்ன செய்யுதுன்னு கேட்டால் இங்கே உள்ள அந்த படைகளை ஏற்றி அந்த கரையில் இறக்குது, இந்த கரையில் ஏற்றி அந்த கரையில் இறக்குது, இந்த கரையில் ஏற்றி அந்த கரையில் இறக்குது, இப்படி செயற்பாடை செஞ்சுக்கிட்டே இருக்குது. திரும்ப வருது, திரும்ப ஏற்றுது, இறக்குது, அப்படி. ஏன்னா இந்த 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 நிலைமை சரியா, அக்கரையில் உள்ளவர்களை இக்கரையில் ஏற்றி இறக்கும் இந்த தன்மை அமர் வையத்து இங்கோடு அங்கு இழுத்தி ஏற்றும் இருவினை நலான, அதாவது இருவினை நலான அப்படின்னா என்ன கேட்டால் நல்வினை தீவினை என்று சொல்லும்படி, நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு என்று சொல்லும்படி சரியா, அமர் வையத்து இங்கோடு தேவலோகத்தில் அமரர் வையத்து இங்கோடு, அமரர் வையம், அமரர் வையம் என்னது, அமரர் தேவர், வையம் என்னது உலகம். அப்போ தேவலோகத்தில் உள்ளவர்களை சரியா இங்கோடு இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகம் என்னது பூலோகத்திற்கும், தேவலோகம்ங்கிறது மேலோகம், நம்ம இருக்கிறது கீழோகம். அப்போ இது துன்பம் அனுபவிக்கக்கூடியது தான் கீழோகம், நம்ம துன்பம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சரியா. எனவே தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் அங்கு இழுத்தி ஏற்றும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும். எப்படி தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்களை எங்க தேவலோகத்திற்கும் எனது மாறி மாறி போகிற நிலைமை எது தீர்மானிக்குது, யார் இவ்வுலகத்தில் இருக்கணும், யார் தேவலோகத்தில் இருக்கணும், எது தீர்மானிக்குது, அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியம், நல்வினை தீவினை. எனவே அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் ஏற்றும்படியாக இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும், இல்லை இக்கரையில் உள்ளவர்களை ஏற்றி திரும்ப இங்கிட்டே இறக்கலை, விளங்குதா, இக்கரையில் உள்ளவர்களை ஏற்றி அக்கரையில் இறக்குகின்ற செயற்பாடு தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் தேவலோகத்திற்கும் ஏற்றி இறக்கின்ற செயற்பாட்டுக்கு ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது. விளங்குதா? விளங்குதா? ஓகே, விளங்குதா? அப்போ அதன் அடிப்படையில் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அங்கோடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதியின் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரையில் ஏற்றி இறக்கும் தன்மையினால் அமரர் வையத்து இங்கோடு தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும் அங்கு இழுத்தி ஏற்றும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் இருவினை நலான நல்வினை தீவினை என்று சொல்லும்படி இருந்தனவாய். அது வச்சு விளங்கிடுச்சா? அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் ஏற்றி இறக்கும் தன்மை சரியா, ஏற்றி இறக்கும் தன்மையை சரியா, ஏற்றிருக்கும் தன்மையை குகனெனது படகுகளின் மூலமாக அக்கறையில் உள்ளவர்கள் இக்கரையில் ஏற்றியிருக்கும் நிலைமையை ஒப்புமைக்குது. அப்படி நான் சொல்கிற விஷயம், அதாவது நான் உங்களுக்கு விளங்க சொல்கிறேன், எழுதுறதுக்குள்ள சொல்கிறேன். அதாவது குகன் படகில் இக்கரையில் உள்ளவர்களை படகில் இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கு, இக்கரையில் உள்ளவர்களை படகில் ஏற்றி அக்கறைகளுக்கு விடும் நிலைமையானது நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு தேவலோகத்தில் உள்ளவர்கள் இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் தேவலோகத்திற்கும் ஏற்றிருக்கின்ற செயற்பாடு ஒப்புமையாக கூறப்படுகின்றது. அவ்வளோதான் விஷயம். அதை விளங்கிட்டா உங்களுக்கு? அக்கரையில் உள்ள, அது ரொம்ப முக்கியம். அது அக்கரையில் உள்ளவர்களை இக்கரையில் ஏற்றி இறக்கும் தன்மையினால் தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்திற்கும், இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கும் நல்வினை தீவினை என்று சொல்லும்படி இருந்தனவாய். அதை வச்சு விளங்கிடுச்சு. அடுத்து அது எப்படி போகுதுன்னு கேட்டால், அந்த கரையில் அந்த கரைக்கு எப்படி போகுதுன்னு கேட்டால், எப்படி போகுது நங்கையர் நடையினம், பெண்கள் நடைப்போல் நடையினம். பெண்கள் எப்படி இல்லை, அப்படி அங்கே இங்கே லாபகம் நடந்து போவாங்க, அதனை எங்கிட்ட அசைஞ்சு. எனவே இப்போ அப்படி நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். முன்னே பெண்கள்லாம் அப்படி தான் நடந்து போகிறாங்க, ஒன்று பதுவுமே நடந்து போவாங்களாம் சரியா. அப்போ எனது நங்கையர் நடையினம், பெண்கள் நடை போன்ற நடையினையும், அப்படி பெண்கள் எப்படி நடையினையும் அன்னம் 400 செலவினாவே அன்னப்பறவைகள். இப்போ அன்னப்பறவை எப்படி போகும் யோசிச்சு பாருங்கள். அன்னப்பறவைகள் குளத்தில் உள்ள அன்னம் எப்படி போகும், அப்படியே லாபகமாக தானே போகும், ஒரு பதுமையாக தானே போகும். பார்த்துருக்கீங்களா அன்னம் போகிறத? அசைஞ்சு அப்படியே ஒரு நல்லா இருக்கும், அழகாக பார்க்க. எனவே அப்படி ஒரு அசைஞ்சு போகக்கூடிய அந்த அன்னப்பறவைகளே இவ்வளோ காலம் என்னென்னு கேட்டால் பெண்கள்கிட்ட நடைக்கு அன்னப்பறவைகள் தான் ஓமிப்பாங்க. அன்னப்பறவை நடக்கிற மாதிரி இந்த பெண் நடந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படகு போகிறத பார்க்கும்போது ஐயோ நம்மளாம் இருக்கமே அப்படிங்கிற மாதிரி இது வெக்கப்படுதான். என்னது, நம்மளை விட லாபகமாக அது போகுது, அழகாக போகுது அப்படின்னு அன்னப்பறவைகளே வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இந்த நாவாய்கள் சென்று கொண்டிருக்கிறதாம். விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு?
பெண்கள் நடை போன்ற நடையினையும் அன்னப்பறவைகள் நாணும்படியான நடையினையும் உடைய மரக்கலங்கள் கங்கை நதியிலும் அடுத்து கடைசியா எனது இங்கோட எங்க நங்கை நடையினம் நானூறு சில வினாவை கங்கையும் இடமில்லாமை உடையதின கலந்து எங்கும் எனது கங்கையிலே இடமே இல்லை, டிராஃபிக் இனி இடமே இல்லை, ஏன்னா அந்தளவு அதிகமான படகுகள் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத சொல்கிறதுக்காக இங்கு அந்த கரையில் என்னது கங்கை கரையிலே இடமே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா இடங்களிலும் என்ன என்ன நிறைந்து காணப்படுது, இல்லை மரக்கலங்கள் அல்லது படகுகள் நிறைந்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ விளங்கிச்சா பொருள் விளங்கிட்டா? ஓகே. அப்போ கொண்டு கூட்டி ஜாயின் பண்ணி விஷயத்தை விளக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே. அப்போ செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தினை விளக்குக. பரதன் ராமன் தங்கி இடத்தில் அன்றிரவு தங்கி மறுநாள் காலையில் கங்கையின் தென்கரையில் சேர்க்குமாறு பரதன் குகனை வேண்டும் பொழுது அங்கு வருகை தந்த படகுகளின் செயலின் தன்மையினை பாட முற்பட்ட சந்தர்ப்பத்தின் போது. பாருங்கள், பரதன் ராமன் தங்கி இடத்தில் அன்றிரவு தங்கி மறுநாள் காலையில் கங்கையின் தென்கரையில் சேர்க்குமாறு பரதன் குகனை வேண்டும் பொழுது அங்கு வருகை தந்த படகுகளின் செயல். அதிலெல்லாம் எதுவுமே நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் நடை போன்றது அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நல்வினை தீவினை ஒன்றுமே தேவையில்லை. பரதன் ராமன் தங்கி இடத்தில் அன்றிரவு தங்கி மறுநாள் காலையில் கங்கையின் தென்கரையில் சேர்க்கும் பரதன் குகனை வேண்டும் பொழுது எப்போ அது முன்னுக்கு அங்கு வருகை தந்த படகுகளின் செயலின் தன்மையினை பாட முற்பட்ட சந்தர்ப்பத்தின் போது. தெளிவா? ஓகே. அடுத்ததுக்கு போமா? ஓகே. அடுத்து பாருங்க, இச்செய்யுளின் பொருளை இக்கால ஒரு நிலை எழுதுக. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அது குழம்பிருந்து தான் அதை போட்டிருக்கேன். விளங்குதா? அதாவது அந்த மேலோகம் கீழே அந்த பூலோகம் அந்த விஷயம் உங்களுக்கு குழம்பினால தான் பாருங்கள் ஒரு கணக்காக ஒரு மோடிஃபை பண்ணி உங்களுக்கு பொருளாக போட்டிருக்கேன். பெண்கள் நடை போன்றதும் அன்னம் நாணப்படும்படியாக நீரில் செல்லும் நாவாய் அக்கறையில் உள்ளவர்கள் இக்கரையிலும் இக்கரையில் உள்ளவரை அக்கறைக்கும் ஏற்றி இறக்கும் தன்மை தேவலோகத்தில் உள்ளவர்களை உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்திற்கு ஏற்றி இறக்கும் தன்மையானது நல்வினை தீவினை என்று சொல்லும்படியாக இருந்தனவாய் கங்கை நதியில் இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு எங்கும் கலந்திருந்தன. தெளிவாயிச்சா? ஓகே. இச்செய்யுளில் காணப்படும் அணிகளை எடுத்துக்காட்டுக. நல்வினை உடையவர் தேவலோகத்திற்கு செல்லுதலும் புண்ணியத்தை அனுபவித்த பின் பாவத்தை அனுபவிக்க மனுலகத்திற்கு வருதலும் ஆகியன இருவினை காரணமாக நிகழ்வன. நாவாய்கள் ஏற்றி இறக்கும் செயற்பாட்டினால் நாவாய்க்கு இருவினை ஓமையாயிற்று. விளங்குதா? அதாவது இப்போ நல்லது செஞ்சவங்க ஃபஸ்ட்டாக என்ன செய்வாங்கட்டா, ஆரம்பத்தில் தேவலோகத்துக்கு தான் போவாங்க. அங்கே போய்ட்டு கொஞ்சம் இன்பத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப நிலையாக எங்கே பூலோகத்துக்கு வந்துடுவாங்க. சரியா? நன்மை செஞ்சவங்க என்ன செய்வாங்கட்டா, ஆரம்பத்தில் கொஞ்சம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தொடர்ச்சியாக எங்கே இருப்பாங்க, தேவலோகத்தில் இருப்பாங்கிற மாதிரி சொல்லப்படுது. விளங்குதா? அந்த நிலைமை இங்கே சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே அதில் ஓமானம் நல்வினை தீவினை செய்வோர் தேவலோகத்திற்கும் மனிதத்துக்கும் மாறி செல்லுதல். ஓமையும் நாவாய்கள் வடக்கரையிலிருந்து தென்கரை செல்லும் செயற்பாடு பொதுத்தன்மை ஏற்றி இறக்கும் செயற்பாடு. தெளிவாது ஓமையை விளக்குறதுக்கு? ஓகே. அடுத்து நங்கையர் நடை எண்ணம் என்பது ஓமானம் மகளிரது நடை, ஓமேயம் நாவாய்கள் செல்லுதல், பொதுத்தன்மை மெல்ல மெல்ல அசைந்து செல்லுதல். தெளிவா? ஓகே. அதன் அடிப்படையில் அந்த பாடலும் பார்த்துட்டோம். சரியா? அப்போ அந்த பாடல் வந்தாலும் உங்களால் என்ன செய்யணும், முகம் கொடுக்க முடியுமா? ஓகே. அடுத்தது போவோமா அடுத்த பாடலுக்கு? ஓகே. அப்போ என்ன மாதிரி இப்போ நீங்கள் எல்லாமே எக்ஸாம் பேச்சா அல்லது அடுத்த முறை எழுதக்கூடியவங்க இருக்கீங்களா? அதில் எல்லாமே எக்ஸாம் பேஸ் தானே? 2026 தானே? யாராவது? ஓகே. அப்போ எப்படி படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா படித்து கொண்டிருக்கீங்களா? டைம்லாம் இருக்கா? மேனேஜ் பண்ணி முடியுதா? பேசுங்க. ஓகே. பிரச்சனை இல்லை. அடுத்த பேச்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதான் வர சொன்னேன். நிறைய பேர் வரல, நிறைய பேர் பெஸ்ட்னால பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை நம்ம அதுக்கே சொல்லலை, அது அறிவுக்காக தானே. ஓகே. அதன் அடிப்படையில் படிங்க பிள்ளைங்க. கடைசி கட்டம் வந்துட்டீங்க. சரியா? அதனால் கடைசி கட்டம் இவ்வளோ காலம் படித்ததெல்லாம் டேர்ம் எக்ஸாமும் படிச்சிருப்பீங்க. அது எந்த ஒரு பிரயோசனம்லாம் என்னது, டேர்ம் எக்ஸாமில் மார்க்ஸ் வரும், நம்ம அறிஞ்சிக்கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் படிக்கணுன்ட்டு. ஆனால் ஃபைனல் எக்ஸாமும் அப்படி இல்லை. இது என்னது ஒரு பெரிய ஒரு போட்டி பரீட்சை, உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பரீட்சை. சரி, அடுத்த கட்டம் எதுங்கிறது தீர்மானிக்கிறது இந்த பரீட்சை தான் முதல். இதையும் நான் கடந்து தான் வந்திருக்கேன் நானும்.
அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப அழுத்தமாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும், சரியா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இடையில வந்துட்டு போகும், எல்லாமே இருக்கும். சரியா, அதையும் தாண்டி நம்ம என்னது முன்னோக்கி போகிறது தான் என்னது சேலஞ்சு. அதனால் மனம் தளராமல் நீங்கள் என்ன செய்யும், தொடர்ச்சியாக இதில் மனநிலை முழுக்க இதில் இருந்தால் ஓகே, வென்றுடலாம். சரியா, ஓகே. அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே சார். ஓகே. மருங்கடை தென்கரை வந்து தோன்றினான், ஒருங்கடை நெடும்படை உள்ளே நார்ப்பினோடு, அருங்கடை யுகந்தனி அசனி மாமலை, கருங்கடல் திறந்தன கலந்து சூழவே. வாசிங்க ஒரு ஆள். மருங்கடை தென்கரை வந்த தோன்றினான், ஒருங்கடை நெடும்படை எல்லா உள்ளே நார்ப்பினோடு, அவர் பின்னர், அருங்கடை யுகந்தனில் அனிசை மாமலை, கருங்கடை கிளந்தென கலந்து சூழவே. மருங்கடை தென்கரை வந்து தோன்றினான், ஒருங்கடை நெடும்படை உள்ளே நார்ப்பினோடு, அருங்கடை யுகந்தனியில் அசனி மாமலை, கருங்கடல் கிளந்தென கலந்து சூழவே. பாட்டுருக்கு, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி அசனி மாமலை. சரியா, அசானின்னு ஒரு கேள் நினைக்கிறேன், போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு பாட்டு போட்டிக்கெல்லாம் போயிருந்துச்சு மலையத்திலிருந்து. ஆளையை காணாது, அங்கேயே செட்டில் ஆகிட்டு போல. சரியா, அது அசானி, இது அசனி. என்னென்னு பார்ப்போம். சரியா, மருங்கடை தென்கரை வந்து தோன்றினான், ஒருங்கடை நெடும்படை உள்ளே நார்ப்பினோடு, அருங்கடை யுகந்தனி அசனி மாமலை, கருங்கடல் கிடந்த கலந்து சொல்லவே. சரியா, அப்போ இந்த இடத்துல நம்ம கொண்டு கூட்டி வாசிக்கும் போது ஒருங்கடை நெடும்படை, அது இப்போ ஒருங்கடை நெடும்படை, ஒருங்கு அடை நெடும்படை, அதாவது ஒருங்கு அடை ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்றது, ஒருங்கடை ஒருங்கு. சரியா, ஒருமிக்க போங்க அப்படிம்பாங்க, ஒன்று சேர்ந்து, ஒருங்கடை ஒன்று சேர்ந்து வந்த நெடும்படை. நெடும்படை என்னது, பெரிய தன் படைகள் ஒன்று சேர்ந்து வந்த தமது பெரிய படைகள். யாரோட படை? பரதண்ட படை. இவங்களும் படை எடுக்கிறாங்க. சரியா, அது எப்படின்னு கேட்டால் ஒல்லுன்னு ஆர்ப்பினணும். ஒல்னு ஒரு ஒலி குறிப்பு சொல், ஒல். சரியா, ஒரு சொல்லுவாங்க ஒரு ஒலி குறிப்பு சொல், தடார்னு சத்தம் கட்டுச்சு அப்படிங்கிற அது ஒலி குறிப்பு சொல். சரியா, அந்த மாதிரி இங்கே அந்த சத்தம் வந்து ஓலம்னு சொல்கிறதுனே, ஓலம்னு சொல்கிறதுனே. ஏதோ ஓலம்னு சொல்லுவோம். இப்போ வந்து அலைகளுக்கு ஓலம் சொல்லுவதுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அலைகள் ஓலம் எடுது அப்படின்னா அந்த ஓன்னு ஒரு சத்தம். சரி, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒல்லுங்கிற ஒரு சத்தத்தோடு, ஒல்லென்று ஒலிக்கின்ற பேரார்வத்தோடு சண்டை அப்படின்னு அது சண்டைக்கு போகணும். அதாவது ஒரு வீரனுக்கு எதுன்னு கேட்டால், அழகுன்னு கேட்டால், எப்போ சண்டை யுத்தம் வந்துருச்சுன்னு சொல்கிறதோ அந்த டைமில் தான் அவர் நெஞ்சை நிமிர்த்திட்டு இருப்பாராம். அவர் வீரத்துக்கு அந்த வீரத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு. எனவே இங்கு யுத்தம் செய்கிறதுக்கான ஒரு பேரார்வத்தோடு ஒல்லென்று ஒலிக்கின்ற அந்த பேரார்வத்தோடு, அருங்கடை யுகம் தனில், அரிய கடை ஊழி காலத்தில். சரி, உலகமே அழிய போகுது, இந்த உலகமே நீ இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடைசி காலம் இருக்கும்போது என்ன செய்யும்? இயற்கை அழிவுகள் ஏற்படும், சுனாமி வரும், வெள்ளம் வரும், நிலநடுக்கம் ஏற்படும், எரிமலை ஏற்படும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஊழிகாலம், அதான் அழிவு காலம். அரும்படை யுகம் தனில், அரிய கடை ஊழி காலத்தில், இறுதியான கடை, இது உலகமே அழிய போகுது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் அசனி மாமலை. அப்போ அசனி மாமலை என்று போகும்போது, அசனி என்பது இடியோடு கூடிய பெரிய மேகங்களும். சரியா, இடியோடு கூடிய பெரிய மேகங்கள். அந்த மேகங்கள் தானே பிள்ளை இடியை உருவாக்குறது தெரியுதுன்னு உங்களுக்கு. இடி உருவாகிறதுக்கு என்ன விஞ்ஞான விளக்கம்? மின்னல் ஏற்பட்டு இடிக்குதுன்னா என்ன விஞ்ஞான விளக்கம்? சயின்ஸ் படிச்சிருப்பீங்களே. 2 மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இடி மோதும் போதுங்கிறதோடு 2 மேகங்கிறது வந்து என்னது, கவர்ச்சியான, அதாவது -+2 நேர்மறையான அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று என்னது மோதும் போது என்ன செய்யுது? முதல்ல மின்னல் வருது, அடுத்து இடி வருது. ஏன் அது மின்னல் வந்து இடி வருது? இடி வந்துட்டு மின்னல் வரலாமே, ஏன் மாறி வருது? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒளியின் வேகத்தோட ஒளியின் வேகம் அதிகம். சரியா, வெளிச்சத்தின் வேகம் தான் குயிக், அடுத்து தான் சத்தத்தின் வேகம். ஒரே நேரத்தில் தான் நடக்குது, ஆனால் முதல்ல மின்னல் வந்துட்டு அடுத்து இடி வரும். விளங்குதா? ஓகே, அதை நம்ம விளங்கிக்கொள்ளும். எனவே இவ்வாறு சந்தர்ப்பத்தில் கடைசி ஊழி காலத்தில், அழிவு காலத்தில் இடியோடு கூடிய பெரிய மேகங்களும், இடியோடு கூடிய அந்த பெரிய மேகங்களும், பெரிய மேகங்கள், கரு மேகங்கள், சிறிய மேகங்களும், கருங்கடல், பெரிய கடல்களும், சுனாமி ஏற்படுது, பெரிய கடல்களும் கிளர்ந்து எழுந்தது போல இல்லை. இங்கிட்டு மேகம்லாம் அப்படியே திரண்டுக்கிட்டு மழையாக பொழியுது, இங்கிட்ட என்ன செய்யுது, பெரிய கடல்கள் அப்படியே சூழ்ந்து வருது. எப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்க்கும்? பயங்கரமாக இருக்கும். எனவே அதுபோல் ஒல்லுங்கிற சத்தத்தோட என்னது
கலந்து சூழ ஒன்று சேர்ந்து தன்னை சூழ்ந்து வர. சரியா? முன்னுக்கு ஹீரோ வராரு, யார்? குகன் வராரு. பின்னுக்கு ஹூ ஹா ஹூ ஹா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த படைகள் வருது. எனவே அவ்வாறு வருகின்ற போது மருங்கடை அருகில் உள்ள, சரியா, மருங்கடை அருகில் உள்ள தென்கரை வந்து தோன்றான். கங்கை ஆற்றின் தெற்கு கரையில் குகன் வந்து தெற்கு கரையில் குகன் வந்து தெற்கு கரைக்கு வந்துட்டான். சரியா? தெற்கு கரையில் வந்து தோன்றான். யாரு? குகன். தென்கரையில் குகன் வந்து நிற்கிறான். விளங்குதா? அப்போ ஒரு ரஜினியோட படத்தில் எப்படி அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ரடக்ஷன் ஆரம்பத்தை எப்படி ஒரு ஹீரோவை கொடுப்பான், அந்த மாதிரி என்னது அவரோட படையெல்லாம் சத்தத்தோடு அப்படியே வரும்போது எப்படி அதுக்கு இடையில் என்ன முன்னுக்கு இருந்துட்டு என்ன செய்ய வராரு. சரி, இவர் வந்து அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க யார், குகன் எப்படி வராரு அப்படின்ட்டு. விளங்குதா? அப்போ குகன் வந்து வருகின்ற அந்த சூழலை மையப்படுத்தி தான் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த பொருளையும் பார்க்கும்போது ஒன்று சேர்ந்து வந்த தன் படைகள் ஒள்ளென்று ஒலிக்கின்ற ஆர்வத்துடன் ஊழி காலத்தில் இறுதியில் இடியோடு கூடிய பெரிய மேகங்களும் பெரிய கடல்களும் கிளர்ந்து எழுந்தது போல ஒன்று சேர்ந்து தன்னை சூழ்ந்து வர அருகில் உள்ள கங்கையாற்றின் தெற்கு கரையில் குகன் வந்து தோன்றினான். சரியா? சரியோ? ஓகே சார். மற்ற ஆட்கள் விளங்கிட்டா பாடல்? சார். ஓகே. வினோத் இருக்கீங்களா? தெளிவாயிட்டா? ஓகே. அடுத்து பாருங்க, கேள்வியை பார்ப்போம். இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தின் விளக்குக. நான் ஏற்கனவே சொன்னது போல பரதன் உள்ளிட்ட பெரும் படைகள் ராமனோடு போர் செய்யவே வருகிறான சந்தேகித்து பரதனுடன் போர் செய்வதற்காக தன்னுடைய பெரும் படைகளை கூவி அழைக்கும் சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது. இல்லைங்களா? கூவி அழைக்கும் சந்தர்ப்பத்தில் இது வருது, வராங்க, வாங்கடா வாங்கடாங்கும் போது தான் இந்த படைகள்லாம் வருது. சரியா? அந்த கூவி அழைத்த பின்னர் படைகளோடு என்னது, இப்படி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோ, படைகளோடு சொல்லுங்க, முடிங்க. குகன் தென்கரையில் தோன்றும் சந்தர்ப்பம். இன்னும் கொஞ்சம் நல்லா பொருத்தமா இருக்கா? தென்கரையில் குகன் தோன்றிய சந்தர்ப்பம் அப்படி நீங்க எழுதிங்க, அது பிரச்சனை இல்லை. பரதன் உள்ளிட்ட பெரும் படைகள் ராமனோடு போர் செய்ய வருகிறார் என சந்தேகித்து பரதன் போர் செய்வதற்காக தன்னுடைய பெரும் படைகளை கூவி அழைக்கும் போது என்னது வெளிப்பட்டு வந்த அல்லது என்னது அப்படின்னு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்லலாம், குகனின் அழைப்பின் நிமித்தம் வந்த படைகளானது அந்த மிக ஆர்வத்தோடு ஆவேசத்தோடு வருகின்ற படைகளின் முன்பாக யார், குகன் தோன்றிய சந்தர்ப்பத்தின் போது பாடப்பட்டதுன்னு கொஞ்சம் மனை தேனை பொன்மனைன்னு போட்டு நம்ம என்ன செய்யலாம், அதை கொண்டுட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. இச்செய்யுளில் கையாளப்பட்டுள்ள அணியினை எடுத்துக்காட்டி விளக்கு. அசனி மாமலை கருங்கடல் கலந்தன கலந்து சூழவே அப்படின்னா என்னது, வாசிங்க ஒரு ஆள். அசனி மாமலை கருங்கடல் கிளர்ந்தன கலந்தது சூழவே என்னும் வரியில் உவமையணி கையாளப்பட்டுள்ளது. குகனின் பெரும் படைகள் திரண்டு வருவதனை ஊழிக்காலத்தில் பெருமலை கருங்கடல் திரண்டு வருவதற்கு உவமித்து கூறப்பட்டுள்ளது. உவமானம் கருங்கடல் திரண்டு வருதல், உவமேயம் குகனின் பெரும் படைகள், பொதுத்தன்மை பெருந்தொகை. பசனி மாமலை கருங்கல் கிளந்தன கலந்துனா என்னும் வரியில் ஓமேனி கையாளப்பட்டது. குகனின் பெரும் படைகள் திரண்டு வருவதனை ஊழிகாலத்தில் பெருமலை கருங்கடல் திரண்டு வருவதற்கு ஓமித்து கூறப்பட்டுள்ளது. ஓமானம் கருங்கடல் திரண்டு வருதல், ஓமேயம் குகனின் பெரும் படைகள், பொதுத்தன்மை பெருந்தொகை. சரியா? கருங்கடலும் மற்றும் அந்த இன்னொன்று இருந்துச்சு, கருங்கடல் மட்டுமா? இடியோடு கூடிய மேகங்களும் கருங்கடலும் திரண்டு வருதல், குகன் பெரும் படைகள், பொதுத்தன்மை பெருந்தொகை. சரியா? ஓகே. அடுத்து செய்யுளில் கையில்படும் விடயங்கள். குகனின் படைகளின் பலம் சொல்லப்படுது, குகனின் படைகளின் எண்ணிக்கை சொல்லப்படுது, அப்படைகளின் ஆற்றல்கள், குகனின் வீரமெல்லாம் சொல்லப்படுதுலாம். விளக்கல் மேலாதா? குகன் படைகளோட பலத்தை எப்படி விளங்கப்படுத்துவீங்க? குகன் படைகளின் பலத்தை அந்த பேரார்வத்தோடு என்ன செய்கிறாங்க, பேரார்வமும் போர் ஆர்வமும் சரியா ஒன்றிணைந்து வருகின்ற இடத்துல அந்த உள்ளென்கின்ற சத்தமே என்னது காட்டி கொடுக்குது. இவர்கள் வீரமானவர்கள், பலமானவர்கள், தன்னம்பிக்கை கொண்டவர்கள் வெளிப்படுத்துது. உன் படையில் எண்ணிக்கை நீங்கள் எப்படி அதை விளங்கப்படுத்துவீங்க? எண்ணிக்கை எப்படி சொல்லப்படுது? அந்த உள்ளுங்கிற ஒரு ஆள் வந்துட்டு சத்தம் வருமா, ஆரவாரமாக சத்தம் வருமா, ஒரு 10 பேர் சத்தம் வருமா? அந்த சத்தம் அதுவும் இந்த இடியோடு கூடிய மேகங்களும் கருங்கடலும் சூழ்ந்து வந்த அந்த எவ்வளோ ஒரு சத்தமாக இருக்கும். அப்போ என்னது பெரும் படைகள்னால தான் அது என்னது அந்த சத்தம் வருது. அப்படைகளின் ஆற்றல் எப்படி சொல்ல வருது, எப்படி விளங்கப்படுத்துவீங்க?
படையின் ஆற்றல், அந்த பேர் ஆர்வம் இருக்கிறதே ஒரு ஆற்றல் தான். யுத்தத்தின் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுது. சரியா? குகனின் வீரம், அங்கு உள்ள அந்த போர் வீரர்களே சிறப்பானவர்கள். அந்த போர் வீரர்களுக்கு தலைவனானவன் எவ்வளவு சிறப்பானவனாக இருப்பான்? வேறு லெவலில் இருப்பானா? இருக்க மாட்டானா? யார் பிள்ளைகள் கதாநாயகன் குகப்பள்ளத்தில்? குகன். குகன். அப்போ சாதாரணமாக இருப்பாரா? இல்லை, அவர் ஒரு சிறந்த ஒரு வீரர். மலை போல திரண்ட மார்பினை உடையவர், தோள்களை உடையவர்னா பார்ப்போம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் இப்படி இந்த படம் வந்து உங்களால் என்ன செய்ய முடியுமா, செய்யலாதா? செய்யலாம் சார். ஓகே, அடுத்தது வாசிப்போம். அடுத்த பாடலுக்கு போமா? கஷ்டமாக இருக்கா தொடர்ச்சியாக படிக்கிறது? இல்ல சார். ஓகே. அப்படை கங்கை அடைந்த வாயிடை துப்புடை கடல் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே குலாம் இப்படை எடுத்தது என்றெடுத்த சீற்றத்தான். வாசிங்க, இன்னொரு ஆள் வாசிங்க, வேற யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க. கிதுர்சனா வாசிங்க. கிதுர்சனா. அப்படை கங்கையை அடைந்த வாயிடை துப்படை கடலினீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தான். இது எத்தனாவது பாடல் பிள்ளைகள்? 11வது பாடல் இல்லை. இது எத்தனாவது பாடல் பாருங்க? 6வது சார். 6வது பாடல். அது 6வது பாடல். சரியா? ஓகே. அப்போ பாருங்கள், இப்போ சாதாரணமாக பாருங்கள், சின்ன ஒரு பாடல் தான். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது? நல்ல நயம் இருக்குது. அதனால இதை சேர்த்தது நான். அப்படை கங்கை அடைந்த வாயில். போன முறை என்ன வந்துச்சு பிள்ளை பாடல்? கடைசி 2025 சாதாரணமாக வந்துருச்சு. என்ன பாடல்? பார்க்கல ஒன்றும், பாஸ் பேப்பர்லாம் பார்க்கல, இது பண்ணலை. எந்த பாடல் வந்துச்சு? என்ன பாடல் வந்துச்சு? நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றானது எப்போ வந்துச்சு? கொஞ்சம் இருங்க, வெயிட். முன்னவன் என்று நினைச்சலன் பாடல் தான் சார். சாதாரணமாக நம்ம யோசிச்சுக்க மாட்டோம், அந்த பாடல் வரணும். முன்னவன் என்று நினைந்தலன். அதில் வாசிங்க அப்படியே. மொய்ப்புலின்னு அதை வரும். மொய்ப்புலி அன்னார் முன் பின்னவன் என்று நினைந்தலன். அதை வாசிங்க. செய்யல கையில் இல்லையா? செய்யுள். ஓகே, இல்லைங்க தான். என்கிட்ட நம்ம எதிர்பார்க்காத பாடல் கூட வந்துடலாம். அதனால் என்ன செய்யணும்? எல்லாம் தயாராகும். பெரும்பாலும் வரணும், நம்ம படிக்கிறது வரணும். சரியான எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா எல்லாம் எதிர்பார்க்குற பாடலாக தான் இருக்கும். ஓகே. அப்படை கங்கை அடைந்த வாயிடை துப்புடை கடலி நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது இன்றெடுத்த சீற்றத்தான். அப்படை கங்கை அடைந்த வாயிடைனா அப்படை எப்படை? யார்ட படை? பரதண்ட படையா அல்லது குகண்ட படையா? பரதண்ட படை. அப்படை அந்த சேனை கங்கையை அடைந்த ஆயிடை, கங்கை கரை அடைந்த அந்த சந்தர்ப்பத்தில், சரி, கங்கை கரை அடைந்த அப்போ தானே வருது கங்கை கரை. அந்த சந்தர்ப்பத்தில் துப்புடை கடலின், சரியா? துப்புடை, துப்பு என்னது? இது கேட்குறதுக்கு உனக்கு துப்புலையா அப்படிமாங்க. துப்புன வலிமை அல்லது அடர்த்தி. ஏன்னா அந்த வலிமை கொண்ட அந்த கடலிலிருந்து வரக்கூடிய நீர் சுமந்த நீரை பருகி சூழ்கொண்ட மேகத்தை, கார் மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு போன்ற கரிய திருமேனியுடைய ராமனோடு. என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? ராமனை எப்படி சிறப்பிக்கிறாங்க? கருமை. அதில் முதல்ல கருமைன்றதுக்கு எதை ஓமிச்சாங்க ஆரம்பத்தில்? இப்போ அதுக்கு முன்னுக்குள்ள பாடலில் அவரோட மேனியால் சொல்கிறதுக்கு, கருமை நிற மேனியால் சொல்கிறதுக்கு எப்படி பார்த்தோம்? மை போன்ற மேனின்னு மை. சரி, இதழத்தில் என்ன கேட்டால் வலிமைமிக்க கடலிருந்து இப்போ ஒரு மழை பொழியுதுன்னா என்ன செய்யும்? அது ப்ரோசஸ் இருக்குது. என்னது? நீராவியாகி என்ன செய்யும்? மேலே போயிட்டு அது கருமேகமாகி என்ன செய்யும்? மலையை தோற்றுவிக்கும். எனவே ராமனை எப்படி சிறப்பிச்சிருக்கான்னு கேட்டால், வலிமைமிக்க கடலிலிருந்து நீரை பருகி, சரியா? நீரை பருகி, வலிமைமிக்க கடலிலிருந்து நீரை பருகி சூழ்கொள்ளுதான். சாதாரணமாக பாருங்கள், எப்படி சாதாரணமாக இங்கேருந்து ஆவியாகி போய் தான் மேகமே உருவாகுது.
சரியா? இப்போ என்ன சொல்கிறா, நீ வலிமை மிக்க கடலிலிருந்து நீரை பருகுதான். எது பருகுதான்? மேகம் நீரை பருகி சூழ்கொண்ட கார்மேகம். அது அந்த சூழ்னா என்னது? அந்த கருக்கொண்டு இருக்குது, அது உருவாகுது. சூழ்கொண்ட கருமேகம் போன்ற கரிய திருமேனியுடைய ராமன். அப்போ ராமன் எப்படிப்பட்ட கரிய திருமேனி? கருமேகம் எப்படி கருகருன்னு இருக்குமோ, எப்படி கடலிலிருந்து எனது கடலின் வலிமையான கடல் நீரை பருகி சூழ்கொண்ட கருமேகத்தை ஒத்த திருமேனியுடையவராக யார் காணப்படுறா? யார் காணப்படுறா? பேசுங்க. ராமன். விளங்குதா பிள்ளைகள் பேசுறது? ஐயோ, பிள்ளைகள் பேசுறது விளங்குதா? நான் மியூட்டில் இருந்திருக்கு பிள்ளைகள். கடைசி என்ன பேசுனேன்? கடைசி என்ன சொன்னோம்? பேசுறது விளங்குதா? ஆமாம் சார், 2020 பாஸ் பேப்பர் இந்த கேள்வி கேட்டீங்க. ஓஹோ, அதுக்கு பிறகு நான் படிப்பிச்சேன், இடையில மியூட் ஆகிருக்கு. சரியா? ஓகே ஓகே. ஓகே, நான் படிப்பிச்சுட்டேன். இந்த செய்யலே இப்போ சரி, பரவாயில்ல, திரும்ப படிப்பிக்கிறேன். பாருங்கள், இடையில மிஸ் ஆகிட்டு. சரி, அப்படை கங்கை அடைந்த வாயிடை. அதை செய்யலாம் வாசிக்கல தானே? நீங்கள் கேட்கல தான், நான் வாசிச்சதெல்லாம். வாசிச்சேன் சார். இந்த பாடலை வாசிட்டோமா? வாசி. ஓகே. அப்படை கங்கை அப்படை கங்கை அடைந்த வாயிடை துப்புடை கடலில் சுமந்த மேகத்தை உப்புடை அனலோடு உடற்றவை கொலாம் இப்படை எடுத்தது என்றெடுத்து சீற்றத்தான். என்ன நடக்குது கேட்டா, அப்படை கங்கை அடைந்த வாயிடை. எப்படை? பரதந்து படையா குகண்ட படையா? பரதனது படை. பரதனது படை. சரியா? பரதனது படை கங்கை அடைந்த வாயிடை. சரி, கங்கை கரை அடைஞ்சிருச்சு. அடையும் போது சரியா, அப்போ இப்போ குகன் என்னை யாரை யோசிச்சு கொண்டிருக்கார்? இப்போ பரதன் தான் வரான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பரதன் எதற்காக வரான்னு இப்போ புரிஞ்சு கொண்டிருக்கார். ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன நடக்குது? யாரை கொலை செய்வதற்காக வராருன்னு யோசிக்கிறார்? ராமனை கொலை செய்வதற்காக தான் வராருங்கிறது யோசிக்கிறேன். எனவே அந்த ராமனுக்கு ஒரு 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 என்னது ஒரு சிறப்பு. ராமன் எப்படி சிறப்பிக்கிறார்னு கிடையாது கம்பர் இந்த இடத்துல. அவர் என்ன நிறம்? ராமன் ஏற்கனவே பார்த்தோம், மைப்பொண்ணு கரிய நிறம்னு சொன்னதானே? எனவே இந்த இடத்துலையும் வந்து கருமை நிறம். அதுக்கு வேற ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால், கடல் இருக்குதுனே, வலிமையான கடல். வலிமையான கடல், அதாவது துப்புடை கடல் நீர். துப்பு, இது கேட்க உனக்கு துப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. துப்புனா வலிமை, இது கேட்க வலிமை இருக்கா அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அப்போ வலிமை மிக்க கடலிலிருந்து எப்படி துப்புடை கடலில், சரியா, வலிமை மிக்க கடலிலிருந்து நீர் சுமந்த நீரை பருகி சூழ்கொண்ட மேகத்தை, கார்மேகத்தை. அதாவது கவனிங்க, இந்த இடத்துல இப்போ சாதாரணமாக நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கார்மேகம் எப்படி உருவாகுது? கார்மேகம் எப்படி உருவாகுது? கார்மேகம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன பிள்ளைகள்? கடலிலிருந்து நீர் ஆவியாகி தான் ஆவியாகி போகுது. ஆனால் கம்பர் ஒரு கவிஞர் தானே, அவர் எப்படி சிறப்பிக்கிறான்னு கேட்டால், மேகம், கருமேகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், கடலில் வந்து பருகுதான், கடல் நீரை பருகி தான் சூழ்கொள்ளுதான். சாதாரண மேகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், கடல் நீரை பருகி சூழ் கொண்டு கார்மேகமாக ஆகுதான். எனவே அந்த கார்மேகத்தை ஒத்த திருமேனி உடையவர் தான் யாரா? ராமன். அப்ப பரதன் சேனை கங்கை கரை அடைந்த வேளை வலிமை மிக்க கடலிலிருந்து நீரை பருகி சூழ்கொண்ட கார்மேகம் போன்ற கரிய திருமேனியுடைய ராமனுடன் எதுக்கு? போர் செய்வதற்காக தான் இந்த படை எடுத்து வருதுன்ட்டு. எப்படி? அப்படை கங்கை அடைந்த வயலை துப்புடைகளின் சுமந்த மேகத்தை உப்புடை அண்ணலோடு உடற்றவை குளம் என்னது? உடற்றுதல் என்னது? போர் செய்வதற்கு தான் இந்த படை வருகின்றது, பரதன் படையெடுத்து வருகின்றான் என்று சிந்தித்துவிட்டு என்ன செய்கிறார்? என்றெடுத்த சீற்றத்தான் என்று எண்ணி மிகுந்த கோபமுடையவனாய் தென்கரை வந்து தோன்றினார். சரி, அந்த கோபம் அடைஞ்சு என்ன செய்கிறான்? தென்கரை வந்து யார் தோன்றது? குகன் வந்து தென்கரையில் தோன்றார். அப்போ அதன் அடிப்படையில் பரதன் சேனை கங்கை கரை அடைந்த வேளை வலிமை மிக்க கடலில் இருந்து நீரை பருகி சூழ்கொண்ட கார்மேகம் போன்ற கரிய திருமேனியுடைய ராமனுடன் போர் செய்வதற்காகவோ இந்த சேனை எழுந்து வந்தது என்று மிகுந்த கோபமுடையவனாய் குகன் தென்கரையில் தோன்றினான். விளங்கிட்டா செய்யுள்?
ஓ சார். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பம் பரதனது படை கங்கை நெருங்கிய போது இப்படை ராமனுடன் போர் செய்யவே வந்துள்ளது என குகன் சீற்றம் கொண்ட சந்தர்ப்பம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மானே தென்னை பொன் மானேன்னு போடுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்குள்ளதை சேருங்க. இப்போ இதற்கு முன் பரதன் படை கங்கை நெருங்கிய போதுன்னா அது நெருங்குறதுன்னா அதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? படையெடுத்து வாரார் யார்? ராமனை பரதன். பரதன். அது சொல்லுங்கள். ராமனை காணவென்மென்ற ஆர்வத்தோடு படையெடுத்து வருகின்ற பரதனானவன் பரதனின் படை கங்கையை நெருங்கிய போது இப்படை ராமனுடன் போர் செய்யவே வந்துள்ளது என குகன் சீற்றம் கொண்ட சந்தர்ப்பம். இப்போ நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சா? ஆமா இல்லை, சார். நம்ம சுருக்கம் எழுதும்போது நேரடியாக 50 சொல் எழுதிடலுமா? நேரடியாக ஃபஸ்ட்டு தடவையில் 50 சொல் எழுதிடலுமா? அல்லது 48 சொல் எழுதிடலுமா? ஏலாது, முன்ன பின்ன ஆகும். விளங்குதா? அந்த மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கமாக கொஞ்சம் என்னது சுருக்கம் எழுதி நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா தாள் எழுதிட்டு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கணக்காக அச்சோட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கணும். சுருக்கத்தை மட்டும், மற்ற எல்லாத்தையும் வேறு வேறு எழுதிக்கணும், டைம் போயிடும். சரியா? ஓகே. அடுத்து இங்கே ராமன் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ளான்? வாசிங்க ஒரு ஆள். வலிமையுடைய கடலில் வந்த மேகத்தை போன்ற நிறமுடையவன் என சிறப்பிக்கப்பட்டுள்ளான். வலிமையுடைய கடலிலிருந்து நீர் சுமந்த மேகத்தை போன்ற நிறமுடையவன் என சிறப்பிக்கப்பட்டுள்ளான். சரியா? வெரி குட். அதை விளக்கி எழுத எழுந்தனே. நிறம்னா கரிய நிறமுடையவனு கூட சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் உள்ள அணியை குறிப்பிட்டு விளக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எனது கையால் பிராணி ஓமேனி கருமேகம் போன்ற நம்முடைய ராமன் என ஒப்பிடப்பட்டுள்ளது. ஓமானம் கருமேகம் ஓமேயம் ராமனிடம் போத்தன்மை ராம். சரியா? ஓகே. அடுத்து இதில் உள்ளது மேலதிகமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி ராமன் மீது குகன் கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுத்த அப்படி இதில் எப்படி அன்பு நேரடியாக சொல்லலை. நம்ம அதை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம தான் எழுதணும். ராமன் மீது குகன் கொண்ட அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறாரு? ராமனுக்கும் பரதனுக்கும் ஏற்கனவே ஒரு வாய்க்கால் தகராறு இருக்கா? வாய்க்கால் தகராறு இது இருக்கா? பரதனுக்கும் குகனுக்கும் இருக்கா? பரதனுக்கும் குகனுக்கும் வாய்க்கால் தகராறு இருக்கா? சண்டை இருக்கா? முன்னே பகை இருக்கா? அப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம படையெடுத்து அவர் போகணும்? குகன் பரதன் மேல தப்ப கொண்டாரு. பரதன் ராமனை கொல்ல வர நினைச்சுதான் அவர் மேல படையெடுத்து போறாரு. அப்ப ராமன் யாரு இவருக்கு? குகனுக்கு உயிர் நண்பன். ஆனா பரதன் ராமனுக்கு யாரு? தம்பி. அப்ப எந்த உறவு ரொம்ப நெருக்கமான உறவு? சகோதரத்துவம் தான் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அப்போ அவன் அண்ணன் அவன் தம்பி தான் வாரான்னு தெரிஞ்சும் அவனை கொலை செய்வதற்கு இவன் முற்படுறானா? அப்போ இந்த இடத்துல யார் மீது உள்ள அன்பு இவனை போர் செய்வதற்கும் அல்லது கொலை செய்வதற்கும் தூண்டுது? ராமன் மீது உள்ள பேரன்பு. அப்போ அது நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கொண்டு வரணும் விஷயத்த. ராமன் மீது பரதன் படை கொண்டு போருக்கு வந்துள்ளன எண்ணி கோபம் அடைவது ராமன் மீது குகன் கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகிறது. இதை வச்சு எழுதல் மேலே எழுதலதா? சரியா? இப்படி நம்ம எழுதி கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்போ இன்னொரு பாடலையும் பார்த்துருவோமா? ஓகே சார். ஓகே. 20வது பாடல். சரியா? 20வது பாடல் வாசிங்க ஒரு ஆள். போன படைத்தலை வீரர் தமகினா போதாவி சேனை கிடக்கிடு தேவர் வரிச்சிலை மாமேகம் சோனை படைக்குடர் துறை படர்ச்சுடர் வாளோடும் தானை படத்தனி யானை படத்திரல் சாயனோ. ஓகே. இது பாருங்க, நல்லா அழகான பாடல். இது நல்லா வாசிக்கும்போது நல்லா கட்டம்னு வாசிக்கணும். அப்படின்னு போன படைத்தலை வீரர் தமக்கிரை போதாய் சேனை கிடக்கிடு தேவ வரிச்சிலை மாமேகம் சோனை படக்குடர் துறை படர்ச்சுடர் வாளோடும் தானை படத்தனி யானை படத்திரல் சாயேனோ. இல்லைங்கதா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு. பாருங்கள், போன தம்முடன் வந்த. இப்போ ஒரு பத்திரிக்கை வாசிக்கும்போது மேலே வாசிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப மேலேருந்து வாசிக்கிறதா? என்ன அர்த்தம்? மேலே வாசிங்கன்னு அர்த்தம். திரும்ப தொடர்ச்சியாக வாசிங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே போனேன்னா வந்தேன்னு அர்த்தம். போன படைத்தலை
தம்முடன் வந்த, சரியா, போனங்கிறது தம்முடன் வந்த படைத்தலை வீரர் தமக்கு, எனது சிறந்த படை வீரர்களுக்கு. என்ன சொல்றது, படைத்தலை வீரர் தமக்குன்னு என்னது, சிறந்த படை வீரர்களுக்கு, தம்மோடு வந்த சிறந்த படை வீரர்களுக்கு. இறை போதா, ஒருவேளை போருக்காயினும் போதா. எதுன்னு கேட்டால் எது, இப்போ யார் வாரா, பரதன் படையெடுத்து வராரு. என்னென்ன படைகள் வருது, யானைப்படை வருது, குதிரைப்படை வருது, வேற என்ன படை வருது, காலாட்படை வருது, வேற என்ன படை வருது, தேர்ப்படையெல்லாம் வருது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு படையெடுத்து வந்தாலும் இந்த குகண்ட படைக்கு அது ஒருவேளை போருக்கும் பத்தாதான். ஒரு வேளைக்கு போகிறனா பிள்ளைகள் இப்போ ஒரு போரை வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் டிசைட் பண்ணியிருக்காங்க. காலை போர், பகல் போர், இரவு போர், நீண்ட நெடிய போர். இவங்க என்ன செய்வாங்கடா, இவங்களோட படைகள் அந்த பரதண்டு படையை ஒரு குறிப்பிட்ட கணத்துக்குள்ளே குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களும் என்ன செய்வாங்க, தும்சம் பண்ணிடுவாங்க. என்ன அர்த்தம், இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, யார்கிட்ட படை பலம் தெரியுது, குகன்னு படை பலம். அப்போ அவன் தம்முடன் வந்த படைத்தலை வீரர்களுக்கு, சிறந்த படை வீரர்களுக்கு இறை போதா, ஒருவேளை போருக்காயினும் இந்த படைகள் போதாதான். வேறு எது இருக்கா பரதன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இன்னும் இருக்கா, வேறு எதுவும் வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுமா இந்த படைகள். சரி, இச்சேனை கிடக்கட்டும், இந்த சேனை கிடக்கட்டும், இந்த சேனை கிடக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல அப்படி இல்லை. இந்த தேவர்கள் இருக்காங்க, வானுலோக தேவர்கள், அவர்களை பயங்கரமாக அவர்கள் மீது பெரிய வன்மத்தை கக்குகின்றவராக கம்பர் காணப்படுறார். ஒரு ஆய்வே செய்யலாம் இந்த பாடலை வச்சு. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல தேவர்கள் சம்மந்தப்படுறாங்களா அதில். இப்போ பரதனுக்கும் குகனுக்கும் தான் இப்போ சண்டை. தேவர் இடையில வராங்க, இடையில வர வாய்ப்பு இருக்கா, இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்டால் படை வர்றது அது வேறு விஷயம், சரியா. தேவர்களே படையெடுத்து வந்தாலும் இறைவனுக்கு அணுக்கமானவர்களே அவங்களே என்னது இப்போ பல ராமனை கொலை செய்வதற்கோ அல்லது குகனை எதிர்த்தோ வந்தாலும், சரியா, என்ன செய்வார் அவர், சிலை மாமேகம் சோனைப்பட என்னது வில் ஏற்கனவே சிலைன்னு என்னென்னு பார்த்தோம், முதல்ல வில்லுன்னு பார்த்தோமா, மாமேகம் எனது வில்லாகிய கார்மேகம். அப்போ இந்த இடத்துல என்னது உருவகனை கையாளப்பட்டிருக்கு. அவரோட வில் என்ன மாதிரி இருக்காம், கார்மேகம் என்னத்தை தருவிக்கக்கூடியது, கார்மேகம் என்னத்தை தோற்றுவிக்கும், மலையை தோற்றுவிக்கும், மலைத்துளியை தோற்றுவிக்கும். எனவே இந்த வில்லாகிய கார்மேகம் என்னத்தை தோற்றுவிக்கும், அம்பு மலையை சொரிய. அப்போ இந்த இடத்துல கார்மேகத்துக்கு நேரடியாக மலைதான் வரும் கார்மேகத்திலிருந்து. எனவே இங்கே வில்லே கார்மேகமாக இருக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுறது எது, இப்போ கடன்னு எது வருமா, மலை மாதிரி அம்பு வருமா, சரியா. அம்பு மலையை சொரிய, அம்பு மலையை அவர் கடன்னு பொழிவாராம். யார் மேலே, பரதன் மேல இல்ல, அதான் சொன்னேனே சம்பந்தமே இல்லாத ஆள் மேல. யார் மேல, இவங்க கிடக்கட்டும், தேவர்களே படையெடுத்து வந்தாலும் எனது வில்லாகிய கார்மேகம் அம்பு மலையை எனது பொழியுமா, சரியா. எனது வில்லாகிய கார்மேகம் அம்பு மலையை சொரிய குடர் சூறைப்பட எதிரிகளின் குடல்கள் என்ன செய்யுமா, சிதைந்த அலை அப்படியே குத்துப்பட்டு அப்படியே என்ன செய்யும், குடல்லாம் வெளியே வந்து அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே குடல்லாம் என்ன செய்யுமா, அப்படியே தரையில் அப்படியே கிடக்குமா. இது யார்ட குடல், அது யார்ட குடல்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு அப்படியே தரையில் அப்படியே கிடக்குமா. எப்படிப்பட்ட ஒரு கொள்ளவெறின்னு பாருங்கள், சரி. குடர் சூறைப்பட எதிரிகளின் குடல்கள் சிதைந்து அலைய தானே சுடர் வாளோடும் படனா படைகள் தம் கையில் பிடித்த ஒளி பொருந்திய வாளுடன், படைகள் தன் கையில் பிடிச்ச வாளோடு அப்படி என்ன செய்வோம், அப்படியே வருவானுங்க வாளோடு வெட்டுறதுக்கு. கடைசியில் அங்கேருந்து அம்புகள் வந்து என்ன செஞ்சிருமோ, அந்த வாட்படை கொண்ட ஒரு வாளை ஏந்தி வரக்கூடிய அந்த படை வீரர்களை அம்பு தாக்கிறவங்க போகட்டியும் வாளால் அங்கே போய்த்தே வெட்டலாம். அம்பும் அங்கே என்னது வெளிலேருந்து வர அம்பும் அவர் அங்கே இருப்பார், அம்பு இங்கே வரும், அப்போ சாய்ச்சிரும் எல்லாத்தையும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால் இந்த இடத்துல படைகள் தம் கையில் பிடித்த ஒளி பொருந்திய வாளுடன் இறக்க தனி யானைப்பட ஒப்பற்ற யானைகள் அழிய. அப்போ அவர்கள் அப்படியே கையில் பிடித்த ஒளி பொருந்திய வாளோடு இறக்க, சரி, யானைப்படை அப்படியே என்னது அழிய திரள் சாயேனோ. எனவே இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் என்ன செய்யவன் நிலை குலைக்காது போய்விடுவேனோ அப்படின்னு நிலை குலைச்சி விடுவேன், இல்லாமல் பண்ணிடுவேன். யாரும் இங்கே வரல, யாரும் இங்கே ஆடலை, எங்கள் ஏரியா உள்ளே வராதுங்கிற மாதிரி ஆன ஒரு தோற்றத்தில் தான் என்ன செய்கிறார் இவர் இந்த பாடலை கம்பர் எழுதுகிறாரு. நம்முடன் வந்த சிறந்த படை வீரர்களுக்கு இப்பரதனது சேனை ஒருவேளை போருக்காயினும் போதாமல் இருக்கலாம், அது கிடக்கட்டும். தேவர்களே திரண்டு வந்தாலும் எனது வில்லாகிய கார்மேகம் அம்புகளை மலையாக பொழியும். அப்பகைவர்களது குடல்களை சிதைத்து அலைய
பகைவர்கள் தம் கையில் பிடித்த ஒளி பொருந்திய வாளுடன் இறக்க ஒப்பற்ற யானைகள் அழிய இக்கூட்டத்தை நிலை குலைக்காது விடுவேணும் அப்படிங்கிற மாதிரி போகும். விளங்குதா? பாருங்க, இதில் சில சொற்கள் கொடுத்துங்க. சேனைனா படை, தானைனாவும் படை, சிலைனா வில், படைனா சிறக்க, சோனைனா மலை, சிறல்னா கூட்டம். சரியா? இப்போ தெளிவாயிடுச்சு அந்த பாடலோட பொருள். இன்னொரு தடவை படிச்சுக்கொள்ளுங்க. இச்செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பம்: பரதன் படைகண்டு சீற்றம் கொண்ட குகன் பரதன் படையினரை அழித்து நிலைகுலைய செய்வேன் என வீர வார்த்தைகள் கூறிய சந்தர்ப்பம். இதில் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கேளுந்தேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சொற்களை போட்டு இது முன்னுக்குள்ள விஷயத்தை சேர்த்து விட்டீங்கன்னா சரி. இதில் சேர்க்கலாம் தானே? ஓகே, போதாட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. கூட இருந்தால் நீக்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். தனது சேனைகளின் சிறப்பை குகன் எவ்வாறு எடுத்துரைக்கிறான்? பரதனது படைகள் தனது படைகளுக்கு ஒருவேளை போருக்கும் போதாது என கூறுவதனூடாக சிறப்பித்து கூறுகிறான். அதை விலக்கி விட்டீங்கன்னா சரி. இதில் உள்ள அணிகளை குறிப்பிடுவதற்கு உருவகணி, வில்லாகிய மேகம், அம்பாகிய மலை, இதெல்லாம் எனது உருவகணி. ஓமைன்னு எழுதுறதில்ல. என் வில்லானது மேகமாகவும் வில்லானது மேகமாகவும் அம்பு மலையாக உருவகிக்கப்பட்டுள்ளது. அடுத்து படைகளின் நிலைகுலை எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? எதிரிகளது குடல்கள் சிதைந்து அலைய படைவீரர்கள் தம் கையில் பிடித்த படைகளங்களோடு இறக்க யானைகளும் அழியும் என நிலைகுலைய செய்தல்ங்கிற விடயத்தை அவர் எழுதியிருக்கார். இது கூட வரலாம் இந்த பாடலும். விளங்குத? நான் படிக்கிற பாடல் எல்லாமே ஒரு நயத்தோடு இருக்கா இல்லையா? ஒரு கற்பனை திறன் மிதமிஞ்சி அளவில் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஓகே. அதனால் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லைங்கடா? அந்த அடிப்படையில் நம்ம எத்தனை பாடல் பார்த்துருக்கோம் இன்றைக்கி? 7 பாடல் சார். பரவாயில்ல, பெரிய விஷயம். 7 பாடல் பார்த்துட்டேன். சரியா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இன்னும் பார்க்க இருக்கோம். பார்ப்போம். அடிப்படையில் இப்போ நம்ம என்னென்னுக்கிட்ட இது ரொம்ப தள்ளியே போய் கொண்டு வந்துச்சு. அதனால தான் நிறைய பேர் இணைஞ்சிங்க. கடைசி கட்டத்தில் இணைஞ்சது யார்? கடைசியில் இன்றைக்கு கூட இணைஞ்ச ஆக்கள் இருக்கீங்க. ஏன்னா அது பெரிய அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான். பிளெஸிங்காக விளங்குதா இல்லையா? அந்த நீங்கள் கிளாஸ் வந்தது ஒரு உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக யோசிக்கிறீங்களா இல்லையா? ஓகே. ஏன்னா அது உண்மைக்கும் அது வாய்ப்பு இப்போ உங்களுக்கு விளங்காது. எக்ஸாம் முடித்த பிறகு உங்களுக்கு சொல்லுவீங்க. அது ஃபைனல் செமினார் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது ஒரு மாற்றம் விளங்கும். சரியா? அது எப்போ உணர்வீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்த போரும் எனது பிள்ளைகள் வெளிப்படுத்துவாங்க. எக்ஸாம் முடித்த கையோடு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த அனுபவம் அதனால் பிரயோசனமாக தான் இருக்கும். சரி, அவங்கள பயமுத்துற அளவுக்குலாம் நான் படிப்பிக்க மாட்டேன். கடைசி கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரியும் அதை விளக்கத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும். அது நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோன்னு கேட்டால் இன்றைய தின வகுப்பை முடிப்போம். சரியா?